கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 33வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நம்ம எல்லா கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த 33வது நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த 33வது நாளில் தொடர்ந்து உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் உங்கள் சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே ஞானத்திலே குறைவுள்ளவர்கள் தானப்பா. ஆனால் கர்த்தருடைய ஆவியான எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் சத்தியங்களை புரிந்து கொண்டு வேதத்தின் தீர்க்க தரிசனங்களை சரியாக அறிந்து கொண்டு ஆண்டவரே நாட்களையும் காலங்களையும் உணர்ந்து நாங்கள் வருகைக்கு ஆயத்தமாக விஷயம் தடைகள் மாற்றுவேன். பரிசுத்தாவின் ஆளுகைக்கு கூடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். 17ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக வரப்போகிறதான போலியான பாபிலோனிய சபையை குறித்து நாம் பார்த்தோம். அந்த 17ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே நான் சில காரியங்களை சொல்லியிருந்தேன். 17ஆம் அதிகாரத்திலும் மகா பாபிலோன் என்று சொல்லப்படுகிறது, 18வது அதிகாரத்திலும் பாபிலோனை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற பாபிலோன் என்பது அது ஒரு நகரத்தை குறிக்கவில்லை, அது அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் எழும்ப போகிற பாபிலோனிய சபையை குறிக்கிறது என்று 17வது நாளை குறித்து, அந்த 17வது அதிகாரத்தை குறித்து தியானிக்கும் பொழுது அந்த 31வது நாளின் அதன் ஆரம்பத்தில் அந்த காரியல் குத்தனன் சொன்னேன். ஆகவே 17ஆம் அதிகாரத்தில் எழும்பப் போகிறதான பாபிலோனிய சபை, போப்பின் தலைமையின் கீழ் உருவாகப் போகிறதான அந்த ரோமன் கத்தோலிக்க சபைத்தான் அந்த பாபிலோனிய சபை என்று பார்த்தோம். ஆகவே அந்த சபை உபத்திரவ நாட்களில் அந்தி கிறிஸ்துவை ஆதரிக்கும். ஆகவே அந்தி கிறிஸ்து எப்படி மத ரீதியாக ஒரு பாபிலோனிய சபை ஆதரித்ததோ அதே போல அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஆளுகையை முழு உலகத்தில் கொண்டு செல்வதற்கு இன்னொரு ஆயுதமாக வாணிபத்தை கருத்தில் எடுப்பான். இப்போ அந்த கிறிஸ்துவின் நோக்கம் முழு உலகத்தை ஆளுகை செய்யணும். அரசாங்க ரீதியாக அவன் ஐரோப்பிய கூட்டமைப்பின் 10 ராஜாக்களை தன் ஆளுகையில் கொண்டு வருகிறான். அவர்கள் அவனை உயர்த்தி அதிகார வல்லமை அவன் கொடுத்து விடுகிறார்கள். ஸோ அரசியலமைப்பை கையில் பிடித்து விட்டான். அடுத்ததாக ஆன்மீக ரீதியாக அவன் போப்பின் தலைமையின் கீழ் ரோம கத்தோலிக்க சபை அவனை ஆதரிக்கிறது. ஆன்மீக ரீதியாக உலகத்தை ஆளுகை செய்வான். அடுத்து வாணிப ரீதியாக அவன் முழு உலகத்தையும் கட்டுப்படுத்துவான். ஆக இந்த 18ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்க போவது கடைசி கால பாபிலோன். இந்த கடைசி கால பாபிலோன் என்பது உபத்திரவ நாட்களில் எழும்புகிறதான கடைசி கால பாபிலோன் நகரத்தை பற்றிதான வெளிப்பாடு. இந்த 18ஆம் அதிகாரத்தின் தலைப்பு கடைசி கால பாபிலோன். ஆகவே இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுவது உபத்திரவ நாட்களில் எழும்ப போகிறதான கடைசி கால பாபிலோன் நகரத்தை பற்றி கூறுகிறது. ஆகவே இந்த மகா பாபிலோன் என்று சொல்லுவது பாபிலோன் நகரம். ஆகவே இந்த பாபிலோன் நகரத்தின் வாணிபத்தை இந்த அந்தி கிறிஸ்து ஆளுகையில் கொண்டு வருவான். எப்பொழுதுமே ஒரு நாட்டினுடைய வாணிபம் யாரால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறதோ அவர்கள்தான் அந்த நாட்டில் தீர்மானங்களை கொண்டு வருகிறவர்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு நாடு இன்னொரு நாடோடு யுத்தம் முன்பதாக அந்த நாட்டை சுற்றிலும் முற்றுகையிடுவார்கள். எதற்கு முற்றுகையிடுவாங்கன்னா அந்த நாட்டினுடைய வாணிபத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு. எப்படி அப்படின்னா, இப்போ எதிரி உள்ள நுழையக்கூடாதுன்னு அந்த நாடு என்ன செய்வாங்கன்னா அவங்க கோட்டை வாசலை தாழ்பால் போட்டுருவாங்க. எப்பொழுதுமே ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு வாணிப ரீதியாக பொருட்களை கொண்டு வியாபாரம் பண்ணுகிறவர்கள் அந்த நாட்டுக்குள் நுழைவார்கள். இப்போ கோட்டை வாசல் பூட்டப்பட்டுடனே அந்த கோட்டைக்கு வெளியிலே இந்த வாணிபர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் இப்போ எதிரி நாடு முற்றுகையிடும் பொழுது வெளியிலிருந்து எந்த பொருளும் உள்ளே போய் வாணிபம் பண்ண முடியாது.
ஆக உள்ளே இருக்கிறவர்கள் உள்ளே இருக்கிற பொருளையே அவர் உபயோகித்து சாப்பிட்டு அதையே அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியில் எல்லாம் பற்றாக்குறையாகி ஒரு பஞ்சம் உண்டாகும். பஞ்சம் உண்டான உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இராணுவம் வலுவிழந்து போயிடும், எதிரி நாடு ஜெயித்துருவார்கள். அப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டை மேற்கொள்வதற்கு, ஆளுகை பிடிப்பதற்கு அவங்க முதல்ல கையை வைக்கிறது வாணிபம். ஆக ஒரு நாட்டை அரசாங்கம், அந்த ஒரு நாட்டுடைய வாணிபத்தை அரசாங்கம் ஆளுகை பண்ணுவதற்கு பதிலாக ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது தனிப்பட்ட அமைப்போ அல்லது தனிப்பட்ட நிறுவனமோ அல்லது சில பணக்காரர்களோ ஆளுகை செய்வார்கள் என்றால் அந்த நாட்டுக்கு அரசாங்கம் என்பது பெயரளவில் தான் இருக்கும். தீர்மானங்களை எடுப்பவர்கள் அந்த வியாபாரிகளோ அல்லது பணக்காரர்களோ அல்லது நிறுவனமாகத்தான் இருக்கும். அப்போ வாணிபங்கிறது ரொம்ப முக்கியம். ஆகவே தான் இந்த அந்தி கிறிஸ்து கடைசி கால பாபிலோன் என்கிறதான அந்த பாபிலோன் நகரத்தை, அதன் வாணிபத்தை கரத்தில் பிடிக்க போகிறான். அதை குறித்து அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். இப்போ முதல் 3 வசனம், வெளிப்படுத்தல் 18 முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச் செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். நல்ல கவனிங்க. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வந்து பலத்த சத்தமிட்டு சொல்லுகிறான், மகா பாபிலோன் விழுந்தது என்று சொல்லுகிறான். இவைகளுக்கு பின்பு அப்படின்னா எவைகளுக்கு பின்புனா, முந்தின அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிற போலியான பாபிலோனிய சபை சுட்டெரிக்கப்படுகிறது 10 ராஜாக்களால். ஆகவே 17ஆம் அதிகாரத்தில் பாபிலோனிய சபை அழிக்கப்படுகிறது. போப்பின் தலைமையின் கீழ் செயல்படுகிற ரோமன் கத்தோலிக்க சபை தேவனால் நியாயம் தீர்க்கப்படுகிறது. அந்த நியாய தீர்ப்பு முடிந்த பின்பு அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் கடைசி நாட்களில் இந்த பாபிலோனிய சபை அழிக்கப்படும். அந்த பாபிலோனிய சபை அழிந்த உடனேயே அடுத்து ஒரு தூதன் எழுப்பி சொல்கிறான், மகா பாபிலோன் விழுந்தது. இங்கு சொல்லப்படுகிற பாபிலோன் என்பது பாபிலோன் நகரம். அப்போ விழுந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது முதல்ல எழும்பி இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாபிலோன் நகரம் இருக்கா? ரோம் இருக்குது. நான் கடவுள் சொன்னது போல கடந்த பழைய பாபிலோன் என்கிற நகரம் தான் இப்போ இருக்கிற ஈராக் என்று பாக்தாத் என்கிற நகரம். ஆனால் பாக்தாத் என்கிற நகரம் ஒரு சாதாரண நகரமாய் ஈராக்கின் ஒரு தலைமை நகரமாகத்தான் இருக்குது, அவ்வளோதான். இன்றைக்கி பாக்தாத் என்கிற நகரம் முழு உலகத்தையும் ஆளுகை செய்யறதில்லை. ஆனால் இங்கே யோவான் வெளிப்படுத்தும் பொழுது கடைசி நாட்களில், அந்தி கிறிஸ்து நாட்களில் மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களின் குடியிருப்பு, பூமியின் சகல ராஜாக்கள் அவரோடு ஐக்கியமாக இருந்தார்களே என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கி இந்த பாபிலோனோடு எல்லாரும் ஐக்கியமாக இல்லை. அப்படியானால் அந்தி கிறிஸ்து நாட்களில் பாபிலோன் திரும்ப எழும்ப போகுதுன்னு அர்த்தம். அது எழும்பின பின்பு தான் திரும்ப விழப்போகிறது. அப்போ இந்த பாபிலோன் எழும்ப போகிறது என்று சொல்லப்படுகிறது. இது எதை குறிக்கிறது? எப்படி இந்த பாபிலோன் எழும்ப போகிறது? இதனுடைய காரியங்கள், இதை குறித்த வெளிப்பாடுகள் என்ன என்பதை வேதத்திலிருந்து இந்த அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஆக இதை பார்ப்பதற்கு இந்த பாபிலோனை குறித்த ஒரு தெளிவான அதனுடைய வரலாறு நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். முதல்ல பாபிலோன் என்பது முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லை, ஆனால் திரும்ப எழும்ப போகுது. அப்போ முதல்ல இருந்த பாபிலோன் எது? அது எப்போ விழுந்தது, எப்போ எழும்ப போகுது? முதல்ல பழைய பாபிலோன் என்று சொன்னால் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. சினேயர் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். நல்லா கவனிங்க. இந்த சினேயர் தேசம் என்பதுதான் பாபிலோன் தேசம். சினேயர் தேசம், கல்தேயர் பட்டணம், பாபிலோன், இதெல்லாமே பாபிலோனை குறிக்கிறது.
இந்த சினையர் தேசத்தினுடைய ஆதி கர்த்தா, அதாவது அதை உருவாக்கினவன் யார் என்றால் நிம்ரோத் என்கிறதான பலத்த வேட்டைக்காரன். இவன் தான் முதல்ல பழைய அந்த பாபிலோன் என்கிறதான அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவன். அதை குறித்து கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். திருமணம் அது விளக்கம் பார்க்கணும் அவசியம். முதல்ல நம்ம பார்த்துட்டோம். அதை இந்த நிம்ரோத் அந்த நாட்டில் இருக்கிற பாபிலோன் ஜனங்கள் தேவனாய் வணங்கினார்கள். அதிலிருந்து வந்த பாபிலோன் கலாச்சாரத்தெல்லாம் பார்த்தோம். இந்த நிம்ரோத் தான் இந்த பழைய பாபிலோனை உருவாக்கினவன். ஆனால் இந்த நிம்ரோத் அவன் நாட்களில் பாபேலில் கோபுரத்தை கட்டுகிறான். கர்த்தர் அந்த வேலையை சிதறடித்த பொழுதே பாபிலோனின் வளர்ச்சி தடைபட்டு விட்டது. அப்பொழுதே இந்த பழைய பாபிலோன் அதனுடைய ஆரம்ப வளர்ச்சி தடைபட்டுருச்சு. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிமு 604 கிமு 562 வரை அந்த பாபிலோனின் ராஜாவாக நேபுகாத் நேச்சார் என்பவன் எழும்புகிறான். அந்த நேபுகாத் நேச்சாரின் நாட்களில் இந்த பாபிலோன் என்கிறதான இந்த நகரம் நல்ல ஒரு நிலைமைக்கு வளர்ந்தது. அதாவது எல்லாராலுமே நிம்ரோத்துக்கு அப்புறம் பாபிலோன் என்கிறதான அந்த பெயர் மறக்கப்பட்டு இருந்த அந்த காலகட்டங்களில் இந்த நேபுகாத் நேச்சார் எழும்பின பொழுது திரும்ப பாபிலோன் உயிர் பெற்றது. பாபிலோன் பெரிய சாம்ராஜ்யமாக உருவானது. உலகத்தில் ஒரு பெரிய நகரமாக அந்த பாபிலோன் மாற ஆரம்பித்தது. இந்த பாபிலோனை குறித்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களிலேயே அது செழிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பகட்டுக்கும் ஆடம்பரத்துக்கும் பெயர் போன பட்டணம். பாபிலோன் அப்படின்னாலே நீ வேதத்தில் பார்க்கும் பொழுது பாவத்துக்கு அடையாளமாகவே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அநேக வேதத்தில் அநேக வார்த்தை ஞானார்த்தமாய் சொல்லப்படும். எகிப்து, பாபிலோன், இது எல்லாமே பாவ உலகத்துக்கு அடையாளமாய் சொல்லப்படுவது. எகிப்து என்று சொல்லும் பொழுது நாம் எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா பாவ உலக வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். அதே போல் பாபிலோன் என்பது பாவ காரியத்தை குறிக்கிறது. ஆகவே இந்த பழைய பாபிலோன் நேபுகாத் நேச்சார் நாட்களில் நல்லா வளர்ந்தது. அந்த நகரம் பார்த்தீங்கன்னா பயங்கர செழிப்பு, ஆடம்பரம், ரொம்ப ஒரு உன்னதமான உயர்ந்த நிலைமையிலிருந்து நகரம் வளர்ந்தது. அதை குறித்து சரித்திரத்தை பார்க்கும்போது இந்த நேபுகாத் நேச்சார் தலைமையில் இந்த நகரம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்த்தது. அந்த பாபிலோன் நகரத்துக்கு ஒரு மதில் சுவர் இருக்கும், காமன் வால். அது எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னா அந்த காமன் வாலோட உயரம் 350 அடி வரைக்கும் இருந்திருக்க வாய்ப்புண்டு என்று சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள். அல்லது குறைந்தது 150 அடி உயரமாவது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். 150 அடினே வைத்துக்கொள்வோமே, 150 அடி உயரத்துக்கு காமன் வால். அதோட மேற்பரப்பு, நம்மளாம் காமன் வால் போட்டோம்னா மேற்பரப்பு 3/4 அடி தான் இருக்கும். ஆனால் இவங்க போட்ட காமன் வாலோடைய மேற்பரப்பு 87 அடியாம். அந்த காமன் வால் மேலே 6 ரதம் ஒரே வரிசையில் ஒன்றா போகுமா. அந்த அளவுக்கு ஒரு மேற்பரப்புள்ள ஒரு காமன் வாலை கட்டியிருந்தார்கள். அந்த அளவுக்கு அந்த நகரம் பயங்கர ஒரு பாதுகாப்பு அரணைப்பட்டணமாக உருவாக்கப்பட்டது. மாத்திரமல்ல, இந்த பாபிலோனுக்கு வெளியில் யூப்ரட்டிஸ் நதி ஓடுது, ஐபிராத் நதி. இவங்க என்ன பண்ணார்களாம், அகழிகள் வெட்டி, தண்ணீர் தேங்குவதற்கு அகழிகள் வெட்டி இந்த ஐபிராத் நதியின் தண்ணீரால் அகழிகளை நிரப்பி இருந்தார்களாம் தன் நாட்டினுடைய விவசாயத்திற்காக. மாத்திரமல்ல, இந்த நேபுகாத் நேச்சார் தலைமையில் ஐபிராத் நதி ஊருக்குள்ளே வரும்படி கால்வாய்கள் வெட்டி அந்த ஐபிராத் நதியை ஊருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்படி ஊருக்குள்ளே அந்த ஐபிராத் நதி பாய்ந்து ஓடும். அப்படி பாய்ந்து ஓடும் பொழுது அந்த ஐபிராத் நதி 2 கரையில் ஒரு பாலம் கட்டினார்களாம். அந்த பாலத்தினுடைய 2 ஓரங்களில் மாளிகைகள் கட்டினார்கள். எந்த அளவுக்கு இருந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த பாலத்து 2 ஓரங்களில் மாளிகைகள், மாளிகைகள் கட்டியிருப்பார்களாம். அந்த மாளிகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிராத் நதி ஓடுகிறதே, அதன் அடியில் ஒரு சுரங்கப்பாதை கட்டி 2 கரையில் இருக்கிற மாளிகைகளும் இந்த சுரங்கப்பாதையில் டச் ஆகிற அளவு கட்டியிருப்பார்களாம் கட்டடத்தை. அந்த சுரங்கப்பாதையில் இந்த 2 மாளிகைகளும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பல இடங்களில் சுரங்கப்பாதையில் உல்லாச அரங்குகள், அதாவது நைட் கிளப் போல ஜனங்கள் உல்லாசமாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, சிற்றின்பங்களை கழிக்க, களியாட்டுகளுக்கும் வெறித்தனமான காரியங்களுக்கும் அநேக உல்லாச அரங்குகள், அது வெண்கலத்திலே கட்டியிருப்பார்களாம். மாத்திரமல்ல, விருந்தினர் மாளிகைகள், கெஸ்ட் ஹவுஸ், வருகிறதான முக்கிய விருந்தாளிகளுக்கு தங்குவதற்கு அந்த அண்டர்கிரவுண்ட் ஐபிராத் நதி இவங்க ஊருக்குள்ளே பாயுதே, அதற்கு அடியில் சுரங்கப்பாதையில் வெண்கலங்களால் கட்டப்பட்ட விருந்தினர் மாளிகைகள், அவர் உல்லாசமாக இருப்பதற்கு கிளப்புகள், இவையெல்லாம் அடியில் கட்டி அந்த அளவுக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் இந்த பாபிலோனியர்கள். நேபுகாத் நேச்சார் தலைமையில் அது அந்த அளவுக்கு ஒரு ஆடம்பரம். இது ஏன் இவ்வளோ சொல்லுகிறேன் என்றால், பாபிலோன் என்று சொன்னாலே அது சிற்றின்பமும் களியாட்டும் வெறியாட்டும் ஆடம்பரம் நிறைந்த வாழ்க்கை.
எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது தப்பு கிடையாது. ஆடம்பரத்துக்கு நம்ம போகும் பொழுது தான் பாபிலோனிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரா, அனுபவிங்க, தப்பு இல்லை. ஆடம்பரமாக போயிடக்கூடாது. ஆடம்பரம்னா என்ன? அத்தியாவசியம் இல்லாத ஒரு காரியத்தை விரும்புவதுக்கு பேர் தான் ஆடம்பரம். தேவையில்லாமல் ஒரு காரியத்தை அனுபவிக்க விரும்புவது, விரயமாக்குவது அல்லது சிற்றின்பங்களை கழிப்பதே வாழ்க்கை என்று போவதும் ஆடம்பரம். இந்த பாபிலோனியர்களுக்கு எப்பொழுதுமே அதுதான் விருப்பம். இசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், இசைக்கும் நடனங்களுக்கும் மது விருந்துகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். அதனால தான் நீ பார்த்தீங்கன்னா பாபிலோனுடைய கடைசி ராஜா பெல்சாத்சார் அவன் அழிஞ்சது காரணம் மது விருந்து. அவன் உல்லாசம் தான் வாழ்க்கையே. ஏன்னா செழிப்பு, ஏராளமான காரியம் முழு ராஜ்யம் கரங்களில் வருகிறது. ஆகவே நல்ல வளர்ச்சி இருந்ததுனால ஆடம்பரத்தை விரும்பினார்கள். எப்போ ஒரு ஆவிக்குரியவன் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்படும் பொழுது தாழ்மையாக போதும் என்ற மனதுடன் உண்ணவும் உடுக்கவும் இருக்கிறது என்று உணர்ந்து கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பரிசுத்தத்துக்கு ஏதுவாய் அனுபவிக்கிறானோ அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பரிசுத்தத்தை கரைப்படுத்துகிற அல்லது ஆவிக்குரிய சுவாபங்களை கெடுக்கிற விதமாக ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது ஆடம்பரம். அந்த ஆடம்பரம் உள்ள நுழைந்தால் நமக்கு அழிவு ஆரம்பம்னு அர்த்தம். இந்த பாபிலோன் அழிவது காரணமும் ஆடம்பரம். சரி, இந்த இவ பார்த்தீங்கன்னா உல்லாசமான வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். மாத்திரமல்ல, இந்த பாலத்தில் ஓரத்தில் மாளிகை கட்டியிருந்தார்களே, அந்த மாளிகையில் ஒரு மாளிகை மேலே தான் கோபுரங்களை கட்டினார்கள். என்ன கோபுரம்னா பாபேல் கோபுரங்கள். இந்த பாபிலோனுடைய தோற்றுவித்தவனான நிம்ரோத்தால் கட்ட முடியாத பாபேல் கோபுரங்களை இந்த மாளிகை மேலே கட்டியிருந்தார்கள். ஏறக்குறைய 600 கோபுரங்கள் கட்டியிருந்தார்களாம். ஒவ்வொரு கோபுரமும் 75 அடி உயரத்துக்கு இருக்குமாம். அந்த கோபுரங்களில் பேல் என்கிற தெய்வத்துக்கு ஆலயங்களும் அங்கு தொழுகை பண்ணுவதற்கான கட்டடங்களை கட்டியிருந்தார்களாம். ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதுகிறாரு, அந்த பேல் தெய்வத்தினுடைய ஆலயத்தில் இருக்கிற உபகரணங்கள், அந்த தெய்வத்திற்கு அவங்க பூஜை பண்ணுவதற்கு வைத்திருக்க உபகரணங்களே அன்றைய கணக்கின்படி 20 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தார்களாம். அந்த பேல் தெய்வத்தின் சிலை மட்டுமே 1 கோடி ரூபாய் செலவு கட்டியிருந்தார்களாம். அந்த அளவுக்கு விக்கிரக வழிபாடு இடம் கொடுத்தவர்கள். அதனால பாபிலோனை குறித்து சொல்லும் பொழுது 2ஆம் வசனம் வாசித்தோம், அது பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்தாவின் காவல் வீடு, அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவிதமான பறவைகளுடைய கூடாரம். இந்த பாபிலோனில் பார்த்தீங்கன்னா அது ஆரம்பத்திலிருந்து உல்லாசத்துக்கும் அருவருப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் மது விருந்துகளுக்கும் களியாட்டுகளுக்கும் இடம் கொடுத்தது. மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனை இடம் கொடுத்த தேசம். ஆக இந்த நேபுகாத்நேச்சர் தலைமையில் இந்த பாபிலோன் வேகமாய் வளர்ந்தது. இந்த நேபுகாத்நேச்சருடைய காலத்தில் தான் பாபிலோனின் தொங்கு தோட்டம், உலக அதிசயம் 7 அதிசயம் ஒன்று சொல்கிறோமே, பாபிலோனின் தொங்கு தோட்டம் அந்த அளவுக்கு நேர்த்தியாய் அடுக்கடுக்காய் கட்டப்பட்ட அந்த தோட்ட அமைப்பு, அதுக்கு ஏறி போகிற படிகள், அது வெளியிலிருந்து பார்த்தா மலை மேலே இருக்கிற ஒரு மலையின் தோற்றத்தை உருவாக்குமாம். அந்த ஏணிப்படிகள் கூட செடிகளால் மூடப்பட்டு அதிக வேர் இல்லாத புல்களினால, புல் வேர் இல்லாமல் வளருமே புல், அதை எடுத்து மெத்தையை போல வைத்து அதன் மேலே கீழ் பூசி அதன் மேலே மரம் செடிகளை நட்டி தூரத்திலிருந்து பார்த்தா ஒரு மலை போல தோன்ற அந்த பாபிலோன் தொங்கு தோட்டம் அது உருவாக்கணும் நேபுகாத்நேச்சார். அது எதுக்கு உருவாக்கணும் அப்படின்னா, நேபுகாத்நேச்சருடைய மனைவி மேதிய தேசம் சேர்ந்தவ. மேதிய தேசம் இயற்கை வளங்கள், இயற்கை சூழ்நிலை நிறைந்த தேசம். அவளை பிரியப்படுத்துறதுக்காகவே இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு தொங்கு தோட்டத்தை கட்டினான். உலக அதிசயத்தில் ஒன்றா வருதுன்னா அது எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான். யாருக்காக? தான் மனைவி சந்தோஷப்படணும்னு கட்டினான். அப்போ எந்த அளவுக்கு இந்த பட்டணம் ஆடம்பரமும் உல்லாசம் நிறைந்து, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படி தான் இந்த பழைய பாபிலோன் எல்லா விதத்திலும் செழிப்பும் ஒரு வல்லமை உள்ளதுமாய் உருவானது. இப்படி உருவான இந்த பாபிலோன் தான் அதே நேபுகாத்நேச்சாரின் வம்சத்தில் வந்த கடைசி ராஜாவான பெல்சாத்சார் என்கிறதான ராஜாவின் தலைமையில் வீழ்ச்சி அடைந்தது. தானியேல் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த பாபிலோன் பட்டணம் பார்த்தீங்கன்னா வேதத்தை பார்க்கும்போது அநேக இடங்களில் இந்த பாபிலோனை குறித்து சொல்லப்படும். ஏன் அப்படின்னா, இந்த பாபிலோன் நகரம் இஸ்ரவேல் ஜனங்களோடு அதிக சம்பந்தப்பட்டது.
மாத்திரமல்ல தேவ ஜனங்களோட அதிக சம்பந்தப்பட்டதுனால வேதத்தில் அநேக இடங்களில் இந்த பாபிலோன் நகரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பாபிலோன் நகரம் எப்போ வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னா, இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் மேதிய பெர்சியா சாம்ராஜ்யம் எழும்பினது. அந்த மேதிய பெர்சியா சாம்ராஜ்யம் எழும்பின கோரேஸ் என்கிற ராஜா தான் கிமு 541 இந்த கோரேஸ் ராஜா அவன் எழும்பினான். பெர்சியா தேசத்தின் ராஜாவாக, வல்லமையான ராஜாவாக எழும்பினான். அவன் நாட்களில் தான் இந்த பாபிலோன் நகரம் பிடிக்கப்பட்டு பாபிலோன் சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டு இந்த நகரம் வீழ்ச்சியை கண்டது. இது என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு வார்த்தை வாசிங்க, ஏசாயா 48:28 வாசிங்க. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். நல்லா கவனிங்க, கோரேசை குறித்து தீர்க்க தரிசனமாய் ஏசாயா எழுதுகிறார். என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசன நிருப புத்தகத்தை ஏசாயா எழுதும் பொழுது கிமு 712. அன்னைக்கு கோரேஸ் என்கிற ஒரு மனிதன் பிறக்கவே கிடையாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கோரேஸ் என்கிற ராஜா பிறப்பதற்கு 125 வருஷங்களுக்கு முன்பதாக தேவன் தீர்க்க தரிசனமாய் ஏசாயா சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிங்க, ஒரு ராஜா எழும்புவான் கூட சொல்லியிருக்கலாம். பேரையர் சொல்றாரு பாருங்க, கோரேஸ் என்பவன் எழும்புவான். அவன் பிறக்கவே இல்லை. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் கோரேஸ்னு பேர் வைக்கிறாங்க. அவன் பிறக்கிறதுக்கு 125 வருஷத்துக்கு முன்னாடி கோரேஸ் என்பவன் பிறப்பான். அவன் எருசலேமை கட்டணும்னு கட்டளை கொடுப்பான். அதே ஏசாயா 45:4 வாசிங்களேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு பேரை வச்சுட்டார். என்ன பேரு? கோரேஸ். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் இவர் தான் பேரை சொல்லி அழைக்கிறாராம். ஏன்னு சொல்லுகிறேன்னா, வேதத்தின் தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியமாக நிறைவேறுது பாருங்க. ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் பிறப்பான், அவன் ராஜாவாக வருவான், அவன் இப்படி பாபிலோன் தேசம் செய்வான் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு மகிமையானது பாருங்க. ஆக நம்ம கையில் வச்சிருக்கிற வேத புத்தகம் சாதாரணமானது அல்ல. ஒரு மகா பெரிய தீர்க்க தரிசன புத்தகம். உலகத்தில் எந்த மனிதனும் நடக்க போகிற காரியத்தை யூகிச்சு வேணா சொல்லலாம். அரசு நிலைமைகளை குறித்து மனிதன் யூகிச்சு சொல்லலாம். ஆனால் துல்லியமாக இப்படி பிறப்பான் 125 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடியே சொல்கிறாருன்னா, இவரே ஜீவனோட தேவன். நீங்கள் கையில் வச்சிருக்க புத்தகம் மகா உன்னதமான புத்தகம். ஆனால் இதை வாசிக்க தான் நமக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. எவ்வளோ ஒரு பரிதாபம். நீங்கள் நான் கையில் வச்சுருந்த புத்தகம் சாதாரண புத்தகம் அல்ல. உலகத்தில் எந்த புத்தகத்துக்கு ஈடு இணை இல்லாத புத்தகம். இந்த புத்தகத்தை வாசிக்க நம்ம நேரம் இல்லைன்னா நம்ம நிலைமை பரிதாபம். சரி, இந்த கோரேஸ் என்பவன் பிறப்பதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டவன். இந்த கோரேஸ் தான் பாபிலோன் நகரத்தை, பழைய பாபிலோனை வீழ்த்தினவன். இந்த பாபிலோன் ஏன் வீழ்ந்தது அதை நம்ம புரிந்து கொள்ளணும். வார்த்தை வாசிங்க, தானியேல் 5:4 வாசிங்க. அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். இந்த பாபிலோன் வீழ்ந்தது காரணம் என்னன்னா, பெல்சாத்சார் என்கிறதான அந்த ராஜாவின் நாட்கள் பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துகிறான். அந்த விருந்தில் மதுபானம் குடித்து, ஏன்னா இவங்க உல்லாச கோமாளிங்க, எப்பொழுதும் உல்லாசமாக இருக்கணும், அவன் வாழ்க்கையே உல்லாசமாக, அவ்வளோதான். இந்த வாசித்தீங்கன்னா 5ஆம் முதல் வருஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா ஒரு விருந்து பண்ணுறான். சாதாரணமாக ஒரு மனுஷன் விருந்து எதுக்கு பண்ணுவாங்க? நல்ல விசேஷம். இவன் அப்படி இல்லை, சும்மாவே விருந்து. அது எத்தனை பேருக்கு? 1000 பேருக்கு மது விருந்து. 1000 பேருக்கு மது விருந்து பண்ணுறான்னா இவன் எந்த அளவு உல்லாசத்தை விரும்புகிறவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. மது விருந்து ஏற்பாடு பண்ணியாச்சு. 1000 பேருக்கு மது விருந்து, மது பரிமாற பண்ணும்போது இவர் அவனோட மறுமனையாட்டி, அதாவது அவனோட வைப்பாட்டியோடு இவன் விருந்தை கொண்டாடி கொண்டிருக்கிறான். அப்படி இவனும் அவன் வைப்பாட்டி 2 பேரும் சேர்ந்து மதுபானம் குடிக்கும் பொழுது போதை தலைக்கேறி என்ன சொல்கிறான்,
என்னுடைய தகப்பனார் கொண்டு வந்த அந்த எருசலேமின் ஆலயத்தின் பானபாத்திரம்லாம் இருக்குதே, அதை எடுத்துகிட்டு வாங்க பொக்கிஷசாலையிலிருந்து, அதில் ஊற்றி குடிப்போம். அவன் ஏன் அதில் விரும்பினான்னா, இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தவும் அவரை கேவலப்படுத்துவதற்காக அந்த பானபாத்திரத்தை கொண்டு வர சொல்லி அதில் மதுபானத்தை ஊற்றி அதை குடித்து கொண்டு தேவனை பரியாசம் பண்ணி மரமும் பொன்னும் கல்லுமா செய்யப்பட்டதான பாபிலோனிய தெய்வங்களை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தான். இதுதான் வீழ்ச்சி காரணம். எப்போ தேவனை வேதனைப்படுத்தி உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ நம்ம வீழ்ச்சி ஆரம்பம்னு அர்த்தம். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒரே நாளில் விழுந்துச்சு. காரணம் உல்லாசமும் தேவனை பரியாசமான காரியம். கருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் எப்போ தேவனை நாம் அசட்டை பண்ணி உலகத்தை முதலிடத்தில் வைத்து சிற்றின்பங்களை முதலிடத்தில் வைத்து பரிசுத்தத்தை கெடுக்கிறதான காரியங்களை நம்ம அதிக விரும்பி மனம் போன போக்கில் ஓட ஆரம்பிக்கிறோமோ நாம் விழுந்து கொண்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம். இந்த நடந்த சரித்திரம் தெரியுங்களா? இந்த பெல்சாத்சார் நடக்கிறது என்னன்னே தெரியாமல் உல்லாசமாக இருந்தான். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவன் வைத்த அந்த மது விருந்தில் வெப்பாட்டியோடு சேர்ந்து இவன் குடிச்சு கொண்டு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கிறான். அந்த மது விருந்துக்கு பாபிலோனிய வாசலின் காவலாளிகளும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த காவலாளிங்கெல்லாம் மது விருந்தில் உல்லாசத்தில் இருந்ததுனால கோட்டை வாசலை பூட்ட மறந்துட்டாங்க. இது ராஜாவுக்கும் தெரியாது, காவலாளிக்கும் தெரியாது. எல்லாம் குடி போதையில் தேவனை தூஷித்து உல்லாசமாக கொண்டாடும் பொழுது கோட்டை வாசலை பூட்ட மறந்துட்டான். இப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த கோரேசின் தலைமையில் வந்த படை வெளியிலிருந்து நகருக்குள் நுழைந்த அந்த ஐபிராத் நதியை வடிய பண்ணி வற்ற பண்ணி வெட்டாந்தரையில் மேற்கு ஐபிராத்தில் உள்ள புகுந்து அவர்கள் முழு நகரத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. இது பெல்சாத்சார் தெரியாது, உல்லாசமாக மது விருந்து கொண்டாடி கொண்டிருந்தான். நகரம் முழுவதும் கண்ட்ரோல் கொண்டு வந்தாச்சு. நகரம் முழு கண்ட்ரோல் வந்து அன்று ராத்திரியே பெல்சாத்சாரை அவன் பக்கத்தில் 2 பிரபுக்களை வைத்து தந்திரமாய் கொலை செய்தார்கள். பெல்சாத்சார் செத்ததே அந்த நகருக்கு தெரியாது, 3 நாள் கழிச்சு தான் தெரியும். ஒரு மனுஷனோட பரிதாபத்தை பார்த்தீங்களா? எப்போ தேவனை விட்டு விலகி உல்லாசத்துக்கும் உலக சிற்றின்பத்துக்கும் நம்ம இருதயம் மயங்குகிறதோ அப்பொழுது நம்ம முடிவு பரிதாபமானது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம எந்த நிலைமையில் வளர்ந்திருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் அநேக ஊழியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ரட்சகரோட பல ஆண்டுகள் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தியவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் இருதயம் சிற்றின்பத்தினாலும் உலக இச்சைகளினாலும் உலக சுகபோகத்தினாலும் நிரம்பினதாய் தேவனையும் தேவனுடைய வசனத்தையும் மட்டுப்படுத்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்குகிற எந்த விதமான அருவருப்பு உங்களுக்குள்ள வந்தாலும் உங்கள் முடிவு பரிதாபத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்குது. மறந்துடாதீங்க. என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அவருடைய பரிசுத்த நாமத்தை தூஷிக்க பண்ணும்படியான பாவ காரியங்களுக்கு இடம் கொடுத்து நம்முடைய கிரியைகளினாலே உலக மக்கள் தேவனை தூஷிக்கிற அளவுக்கு ஒரு பரிசுத்தம் இல்லாத நடக்கை நமக்குள் இருக்குமானால் நம்முடைய பரிதாபம். இந்த பாபிலோன் விழுந்ததுக்கு காரணமே தேவனுடைய நாமத்தை தூஷித்து உலக சிற்றின்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதனால தான் இந்த கோரேஸ் என்கிற மன்னன் அவன் பாபிலோனை அவன் வீழ்ச்சி அடைய பண்ணி தன் கரத்தில் கொண்டு வந்தான். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா மேதிய பெர்சியா படைகள் பாபிலோனை ஆளுகை செய்தது. மேதிய பெர்சிய படைகள் வீழ்ந்து கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பும் பொழுது மகா அலெக்சாண்டர் கிமு 331 இந்த பாபிலோன் நகரை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வந்த உடனே இவன் பாபிலோன் நகருக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிற பேல் தெய்வத்தை வணங்கினான். இவன் பேல் தெய்வத்தை விரும்பி வணங்குற ஒரு மனிதன். உடனே அந்த பாபிலோன் நகரத்தில் இருக்கிற அந்த பேல் தெய்வத்துக்கு பலி செலுத்தி அதை வணங்கிட்டு அவன் தீர்மானம் பண்ணுகிறான். என்ன அப்படின்னா, இந்த விழுந்து போன பாபிலோன் நகரத்தை நான் திரும்ப கட்டுவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவன் நாடு நாடாக போய் அவன் யுத்தம் பண்ணி நாடுகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி செய்யும் பொழுது இப்போ பாபிலோனை திரும்ப வளர பண்ணுவதற்கு 10,000 வேலையாட்களை அங்கே விட்டுட்டு போகிறான். ஆனால் தேவ திட்டம், இந்த மகா அலெக்சாண்டர் 33 வயதில் அவன் விஷ காய்ச்சலினால் மரித்து போனான். அவன் மரித்ததுக்கப்புறம் அவனுடைய 4 தளபதிகளுக்கே ராஜ்யம் பிரிக்கப்பட்டு நம்ம சரித்திரத்தை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம்.
மகா அலெக்சாண்டர் மரித்தவுடனே ராஜ்யம் 4 தளபதிகள் பிரிக்கப்படுகிறது. இந்த 4 தளபதிகளுக்குள் நடந்த சில யுத்தங்களினால் பாபிலோன் நகரம், இந்த பழைய பாபிலோன் நாளுக்கு நாள் சிதைந்து 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 அது கடைசியில் ஒன்றுமில்லாமல் போனது. கிபி 25 ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், கிபி 25வது ஆண்டிலெல்லாம் இந்த பாபிலோன் நகரம் ஒரு வறண்ட நிலமாக, ஒரு வனாந்திர பூமியைப் போல ஒரு செழிப்பற்றதாய் மாறி போனது என்று எழுதுகிறார். இது குறித்து வேதம் ஏற்கனவே சொல்றதை பாருங்க. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை, தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை, அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை, அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை. இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை, தலைமுறை தோறும் அதில் ஒருவர் தங்கி தாபரிப்பதும் ஒரு கூடாரம் போடுவதும் இல்லை. அந்த அளவுக்கு வறண்டு போயிருமாம். இன்னும் 2 வசனத்தை வாசிங்க. எரேமியா 51:26. மூளை கல்லுக்காகிலும் அஸ்திபார கல்லுக்காகிலும் ஒரு கல்லையும் உன்னிடத்திலிருந்து எடுக்க மாட்டார்கள். நீ என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே செழிப்பாயிருந்த பாபிலோன் ஒரு பாழான ஸ்தலமாய் மாறினது. அடுத்தது அதே ஏசாயா 51:43 வாசிங்க. அதன் பட்டணங்கள் பாழுமாய் வறட்சியும் வனாந்திரமுமான பூமியுமாய், ஒரு மனுஷனும் குடியிராததும் ஒரு மனுபுத்திரனும் கடவாததுமான நிலவுமாய் போயிற்று. இந்த தீர்க்கதரிசன வசனங்களின்படியே பாபிலோன் அது வெறுமையாய் போனது. இது என்ன விசேஷம் அப்படின்னா, நேபுகாத்நேச்சார் காலத்தில் பாபிலோன் செழிப்பாக இருந்தது. அப்போ ஒரு சொப்பனம் பார்த்தான், ஒரு சிலையை பார்த்தான், தலை பொன்னால் ஆனதாக இருந்தது. இப்போ தானியேல் சொல்லும் பொழுது, ராஜாவே இந்த பொன்னான தலை நீரே, கர்த்தர் தான் உங்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தார். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை எழும்ப பண்ணது கர்த்தர், அதை வறண்ட பூமியை மாற பண்ணது கர்த்தர். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு தேசத்தின் ஆளுகை பண்ணுகிறது கர்த்தர். அப்போ முழு உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்போ முழு உலகத்தை ஆளுகை பண்ணுகிறார்னா உங்கள் வாழ்க்கை அவர் கரத்தில் உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் அநேக காரியங்களிலே வெட்கப்பட்டு போயிருக்கலாம், அநேக காரியங்களில் தோற்று போயிருக்கலாம், அநேக காரியங்களை குறித்து நீங்கள் குழப்பமாக இருந்து என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இனி இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்று ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் காலங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. உங்களை உயர்த்துகிறவரும் மேன்மைப்படுத்துகிறவரும் கர்த்தர். உங்கள் எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. கர்த்தர் அதை ஆசீர்வாதமை வணைய விரும்புகிறவர். உங்கள் வாழ்க்கை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து அவர் பிரியமை வாழ நீங்கள் அர்ப்பணிப்பிலானால் உங்கள் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு மனிதன் விழுவதும் எழுவதும் கர்த்தர் கரத்தில் உண்டு. நீங்கள் விழாமல் எழும்பணும்னா உங்கள் வாழ்க்கை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. ஆக பழைய பாபிலோன் கர்த்தர் தீர்க்கதரிசனத்தின்படியே அது விழுந்து போனது. அந்த பழைய பாபிலோன் தான், அந்த பாபிலோன் நகரம் தான் இன்றைக்கி இருக்கிற பாக்தாத் என்கிற ஈராக்கின் தலைநகரம். சரி, இந்த பழைய பாபிலோன் விழுந்துருச்சு. இப்போ அது ஃபேமஸாக இல்லை, அது மகா பாபிலோனாக இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்போ வாசிங்க வெளிப்படுத்தல் 18:2. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல பறவைகளுடைய கூடுமாயிற்று. இந்த வசனத்தை தூதன் சொல்லும் பொழுது யோவானுடைய காலங்களிலே பாபிலோன் என்கிற நகரம் அது வறண்டு போய் செழிப்பற்றதாக இருந்தது. அது கேட்பாரற்று கிடந்தது, ஒருவனும் கடக்கக்கூடாத பூமியாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அவாந்திர வெளி பாபிலோன். ஆனால் தூதன் சொல்கிறான் மகா பாபிலோன் விழுந்தது அப்படின்னா ஏற்கனவே விழுந்தது அவன் சொல்லல, திரும்ப எழும்பி விழுந்த பாபிலோன் நகரத்தை சொல்லுகிறான். அப்போ இந்த யோவான் நாட்களிலே செழிப்பற்ற நகரமாயிருந்த பாபிலோன் திரும்பவும் அந்தி கிறிஸ்து நாட்களில் எழும்ப போகிறது. அப்படி எழும்பும் பொழுது ஒருவேளை எழுத்தின்படியாகவே இது பாபிலோன் நகரமாகவே எழும்பலாம். இப்போ இருக்கிற பாக்தாத் ஒருவேளை எழுத்தின்படி அதுவே அந்தி கிறிஸ்து நாட்களில் ஐரோப்பிய ஐக்கிய கூட்டமைப்பின் தலைமையிடமாக பாக்தாத் மாறலாம். அப்படி பாக்தாத் மாறி அது அந்த பாபிலோன் அது முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற தலைமை செயலமாக இருக்கலாம். அல்லது பாபிலோன் நகரனுடைய சகல குணாதிசயங்களும் நிரம்பின ஒரு நகரம் மகா பாபிலோனாக எழும்பலாம். ரெண்டுக்கும் வாய்ப்பு உண்டு.
வேத மகா பாபிலோன் சொல்லும் பொழுது ஒருவேளை எழுத்தின்படி இப்போ இருக்கிற பாக்தாத் பாபிலோன், ஒருவேளை அது ஐரோப்பிய கூட்டமைப்பின் தலைமையிடமாக இப்போ கிடையாது, தலைமையிடமாக இப்போ இல்லை. ஆனால் ஒருவேளை மாறலாம். மாறி அந்த தலைமையிடத்திலிருந்து முழு உலகத்தின் வாணிபமும் கட்டுப்படுத்தப்படலாம். அல்லது பாபிலோன் நகரை குறித்து சொல்லப்படுகிற குணாதிசயங்கள், அப்படி எல்லா குணாதிசயம் நிரம்பி இருக்கிற ஒரு நகரம் மகா பாபிலோனாக எழும்பலாம். அப்படி எழும்பி அது ஐரோப்பிய ஐக்கிய கூட்டமைப்பின் தலைமையிடமாக இருந்து முழு உலகத்தையும் ஆளுகை செய்யலாம். எதற்கு இது அப்படின்னா, இப்போ அந்தி கிறிஸ்து முழு உலகத்தையும் ஆட்சி செய்வதற்கு இந்த வியாபார சந்தை தான் அந்தி கிறிஸ்துக்கு உதவியாக இருக்கும். முழு காரியங்களையும் உலகத்தில் செய்வதற்கு இந்த வியாபார சந்தை, மகா பாபிலோனுடைய வியாபார சந்தை அந்தி கிறிஸ்துவுக்கு உதவியாக இருக்க போகிறது. இப்போ அடுத்து இந்த திரும்ப கட்டப்பட போகிறதான கடைசி கால பாபிலோனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? நான் ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த அதிகாரத்தை அதெல்லாம் ஆண்டு சொல்றாரு. ஒருவேளை எழுத்தினுடைய பாக்தாத் நகரம் எழும்பாமல் இருந்தாலும் இந்த பாபிலோனுடைய குணாதிசயங்கள் இன்றைக்கு உலகத்தில் பெருகி வருகிறது. அந்த குணாதிசயனுடைய நகரம் சீக்கிரத்தில் எழும்பி அந்தி கிறிஸ்து சப்போர்ட்டிவாக நிற்க போகிறது மகா பாபிலோன். அதை உணர்வதற்காகத்தான் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். திரும்ப கட்டப்படுகிற கடைசி கால பாபிலோனின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? முதலாவது 2வது வசனத்தை வாசிங்க. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல பறவைகளுடைய கூடுமாயிற்று. இந்த பாபிலோனை குறித்து சொல்லும் பொழுது குணாதிசயம் எப்படி இருக்குமா? அந்த நகரம் பேய்களின் குடியிருப்பு, சகலவிதமான அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, அசுத்தம் அருவருப்பும் சகலவிதமான பறவைகளுடைய கூடுமாயிற்று. நல்ல கவனிங்க. இந்த பாபிலோன் நகரத்துடைய கேரக்டர் குறித்து ஆண்டு சொல்லும் பொழுது விக்கிரக ஆராதனை, அது பேய்களின் வீடு, அதாவது விக்கிரக ஆராதனை, பேய்களின் ஆராதனை, ஆவிகளின் வழிபாடு. நல்ல கவனிங்க. அதென்ன ஆவிகளின் வழிபாடு? ஆவிகளோடு பேசுகிற ஒரு அனுபவம். நீ பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுகிறார்கள். ஆவி உலகத்தோடு பேசுவது, அதாவது மரிச்சு போனவங்கெல்லாம் அந்த மரித்தவருடைய ஆவியெல்லாம் ஆவி உலகத்தில் இருக்குது, நம்ம யார்கிட்ட விரும்புகிறோமோ அவங்கள்ட்ட பேச முடியும் என்று சொல்லி ஒரு கூட்டம் இன்றைக்கு ஆவிகளோடு பேசுவதற்கு ப்ராக்டிஸ் பண்ணுகிறார்கள். அதில் ஒரு வகைத்தான் யோகா, மாந்திரீகம், தந்திர மந்திர மாந்திரீகம், குட்டி சாத்தானை வைத்து பேசுகிற, இப்படி பல விதங்கள் உண்டு. இதில் சமீபத்தில் இப்படிப்பட்ட அனுபவத்தில் சிக்கின சில கிறிஸ்தவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். வேதனையாக இருந்த ஒரு பக்கம், ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போனவர்கள் இப்படிப்பட்ட ஆவிகளோடு பேசுகிற ஒரு அனுபவத்தில் சிலரால் வஞ்சிக்கப்பட்டு சிக்கி ஆவிகளோடு பேசி அந்த குட்டி சாத்தானால் பாதிக்கப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள், வேதனையாக இருந்தது. இந்த ஆவிகளின் வழிபாடு பாபிலோன் நகரத்தின் குணாதிசயம் இன்றைக்கி அநேக இடங்களில் நடக்கிறது. மரிச்சு போனவர்களோடு நம்ம பேசலாம், ஆவிகள் நம்மோடு பேசும். இந்த ஆவிகளின் வழிபாடு எங்கே பிரபலம் பார்த்தோன்னா யூரோப் கண்ட்ரிஸில் அதிகம். பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளில் ஆவிகளின் வழிபாடுகள், ஆவிகளோடு பேச, செத்துப்போன மனிதனோடு செத்துப்போன எந்த மனிதனும் பேச மாட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. செத்துப்போன மனிதர்கள் பேசுவது என்பது ஆவிகளின் வஞ்சகம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனால் தள்ளப்பட்ட அசுத்த ஆவிகள் செத்தவர்களைப் போல உங்களை வஞ்சிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக இந்த ஆவிகளின் வழிபாடு, விக்கிரக ஆராதனை, மாந்திரீகம், பில்லிசூனியம், இவை எல்லாமே மேலை நாடுகளில் ஃபேமஸ். தகடு மாந்திரிகத்துக்கு பிரான்ஸ் ரொம்ப ஃபேமஸ், இத்தாலி மாந்திரிகத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். மாத்திரமல்ல, அசுத்தமும் அருவருப்பு நிறைந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல பாபிலோன் என்றாலே உல்லாசத்துக்கு பேர் போனது. இன்றைக்கி பாருங்கள், இத்தாலி நாடு எடுத்துக்கிட்டிங்கனாலே அவங்க உல்லாசத்தை விரும்புகிறவர்கள். ஏன் இத்தாலி தேசத்தில் கொரோனா பரவும் பொழுது வேகமாய் முதல்ல பரவுச்சு, அவன் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் அவர்கள் வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுவதற்கு, உல்லாசமாக இருப்பதற்கு, கேளிக்கை விடுதிகளுக்கும் அநேக பொழுதுபோக்கு அரங்கங்களுக்கும் தொடர்ந்து போகிறவர்கள். அவளை கட்டுப்படுத்த முடியல. அவனுடைய காரியமே என்னென்னா ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், உல்லாசமாக இருக்கணும். அதனால தான் ஆரம்ப காலகட்டங்களில் அவர்களுக்குள்ள வேகமாக இந்த வைரஸ் பரவினது.
ஸோ இந்த உல்லாசமும் விக்கிரக ஆராதனை வழிபாடுகளும் ஆவிகளின் வழிபாடுகளும் இந்த யூரோப் நாடுகளில் ரொம்ப அதிகம். ஸோ அந்த குணாதிசயம் உள்ள ஒரு பாபிலோன் நகரம் எழும்புவதற்கு ஆயத்தமாகிறது. நம் நேரம் இல்லை இதை விளக்குவதில் அநேக குணாதிசயங்கள் உண்டு. ஆகவே இந்த விக்கிரக ஆராதனை வேசித்தன காரியங்கள் இந்த பாபிலோனின் ஒரு அடையாளம். அடுத்த அடையாளம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். இங்கே நல்லா கவனிங்க. இங்கே பாபிலோன் சொல்லும் பொழுது அவள் ஒரு பெண்ணை போல சொல்லுவதனால 17ஆம் அதிகாரத்தை 18ஆம் அதிகாரத்தை குழப்பிக் கொள்ளக்கூடாது. 17ஆம் அதிகாரத்திலும் பாபிலோனு பெண்ணாக சொல்லப்படுகிறது சபை. 18ஆம் அதிகாரத்தில் இங்கே பாபிலோன் பெண்ணாக சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தேசங்களை பெண்ணாக சொல்லுகிறது அநேக இடத்துல பார்த்துருக்கிறோம் வேதத்தில். இங்கு சொல்லப்படுவது வியாபாரம். இங்கே பாருங்க, பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள். பூமியின் வர்த்தகர் வியாபாரிகள் இந்த பாபிலோனுடைய ஐக்கியம், இந்த வியாபார ஐக்கியத்தினால அவங்க வியாபாரம் பெரிய ஐஸ்வர்யவான்களானார்களாம். அப்போ இந்த அந்திகிறிஸ்து நாட்களில் வரப்போகிறதான பாபிலோன் ஒரு வியாபார சந்தையாக வரப்போகிறது. வியாபார சந்தைனா சாதாரணமானதல்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளிலும் வியாபார சந்தை உண்டு. இப்போ நம்ம நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாடுகளில் நமக்குள்ள வியாபார சந்தைகள் உண்டு. இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுகிறார்கள். ஆனால் இந்த வரப்போகிறதான பாபிலோன் என்கிற வியாபார சந்தை ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குள் இருக்கிற வியாபார சந்தை அல்ல, முழு உலகத்தையும் கட்டுப்படுத்துகிற வியாபார சந்தை. முழு உலகத்தில் இருக்கிறதான வியாபாரிகளும் இந்த மகா பாபிலோன் என்கிறதான இந்த வியாபார சந்தையோடு தான் சேரப்போகிறார்கள். நான் கடந்த நாட்களில் சொன்னேன், இந்த அந்திகிறிஸ்து எழும்ப போகிறது யூரோப்பியன் யூனியன், அதாவது ஐரோப்பிய ஐக்கிய கூட்டமைப்பு நாடுகள், அந்த அமைப்பிலிருந்து தான் அந்திகிறிஸ்து எழும்ப போகிறான். அப்போ அந்த ஐக்கியத்தை சேர்ந்து தான் இந்த உலக வியாபார சந்தை எழும்ப போகிறது. இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாடு இப்போ வல்லரசு நாடாக இருக்கிறது. முழு உலகத்திலும் அந்த உலக பொது வியாபார சந்தையில் புழக்கத்தில் இருக்கிறதான பணம் எதுன்னு எடுத்தீங்கன்னா டாலர். எந்த பொருளை வாங்குறதா இருந்தாலும் இப்போ சில நேரங்களில் சில உலக வியாபார சந்தையின் சில பொருட்களை மதிப்பிடும் பொழுது டாலரில் சொல்லுவாங்க. ஏன் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாணயம் இருக்குது. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா கரன்சி, அமெரிக்காவுக்கு டாலர், இப்போது ஃப்ரான்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நாணயம், இங்கிலாந்து எடுத்தால் அதுக்கு ஒரு நாணயம், இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாணயம் இருக்குது. ஆனால் உலக பொது வியாபார சந்தை என்று வரும் பொழுது அமெரிக்க டாலரை வைத்து தான் கணக்கிடுவார்கள். ஆனால் இப்போது சமீப காலமாய் பார்த்தீங்கன்னா டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. ஐரோப்பிய ஐக்கிய கூட்டமைப்பு நாடுகளுடைய கரன்சி, இந்த ஐரோப்பிய ஐக்கிய கூட்டமைப்பு அவர்களுக்குள் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் ஒரே நாணயத்தை வைத்திருக்கிறார், யூரோ என்கிற நாணயம். அமெரிக்க டாலரை விட சமீப காலமாக யூரோ நாணயத்தின் வேல்யூ மதிப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு அமெரிக்க டாலருக்கு நம்முடைய நாட்டு பணத்தின் மதிப்பு 53 ரூபாய் என்று சொன்னால் யூரோ நாணயத்துக்கு 64 ரூபாய் என்று வளர்ந்து வருகிறது. ஆக அமெரிக்கா நாணயம் இப்பொழுது வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. உலக பொது வியாபார சந்தையில் ஐரோப்பிய ஐக்கிய அமைப்பினுடைய யூரோ நாணயம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை கொண்டு வருகிறதான ஐரோப்பிய ஐக்கிய கூட்டமைப்பின் நாணயம். அந்த ஐரோப்பிய கூட்டமைப்பு உலக வியாபார சந்தையை கட்டுக்குள் கொண்டு வரப்போகிறது. அமெரிக்க டாலர் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு ஈராக்கிலிருந்து பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் பொழுது அதற்கு விலை டாலர் தான் கொடுக்கும். டாலர் மீன்ஸ் நம்முடைய பணத்தை டாலராக மாற்றி தான் அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை மாற்றிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, பெட்ரோல் கொடுக்கறது உன் பொருள், வாங்கிறது ஏன் நாட்டுக்கு, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம டாலர் கொடுக்கணும்? எங்களோட தங்கம் இருக்குது, உங்கள்கிட்ட பெட்ரோல் இருக்குது, நான் தங்கத்தை கொடுக்குறேன், நீ பெட்ரோலை கொடு என்று சொல்லி இந்தியா இப்போ தங்கத்தை கொடுத்து பெட்ரோலை வாங்குது. அமெரிக்க டாலர் தள்ளப்படுகிறது. இப்போ வியாபார சந்தை ஐரோப்பிய ஐக்கிய கூட்டமைப்பு கரங்குள் வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு எதுக்கு அடையாளம் என்றால், வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்காக உலக பொது வியாபார சந்தையான பாபிலோன் உருவாகப் போகிறது. ஆக இந்த எழும்ப போகிற கடைசி கால பாபிலோன்
ஒரு வியாபார சந்தையாக இருக்க போகிறது என்று வேதம் சொன்னதுபடி ஒரு உலக வியாபார சந்தையில் இந்த ஐரோப்பிய ஐக்கிய கூட்டமைப்பு உருவாகி கொண்டிருக்கிறது. அடுத்தது 22ஆம் வசனத்தை வாசிங்க. சுரமண்டலக்காரரும் கீதவாத்தியக்காரரும் நாதஸ்வரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. நல்ல கவனிங்க. இந்த பாபிலோன் வீழ்ச்சியடையும் பொழுது தூதன் சொல்றாரு, இனி உன்னிடத்துல சுரமண்டலக்காரர் கீதவாதிக்கு இந்த எந்த இசையின் சத்தமும் கேட்கப்படாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பாபிலோன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நகரம். ஆகதான் முன்பே நான் சொன்ன உல்லாச அரங்குகள் பழைய பாபிலோன்லேயே அண்டர் கிரவுண்ட்லேயே கட்டி வச்சிருந்தாங்க. ஆகவே இந்த பழைய பாபிலோன் கேரக்டர் என்ன அப்படின்னா இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். அதே தான் கடைசி கால பாபிலோன் பார்த்தீங்கன்னா இசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்களாம். இசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த இசையில் அதிக மகிழ்ச்சி அடைவதற்கு இந்த ஜனங்கள் தள்ளப்படுவார்கள். ஆக இந்த பாபிலோன் விழும் பொழுது இந்த பாபிலோனின் அந்த இசை அழிக்கப்படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுது இல்லாத அளவுக்கு உலக மக்கள் மத்தியிலும் சரி ஆவிக்குரிய சபைகளும் இசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். உலக ஜனங்களையும் பாருங்க, ஒரு சின்ன விசேஷம்னா இசை கச்சேரி, இன்னிசை விழா, முன்னத்தை விட இப்போ அதிகம் உலக காரியங்கள் இல்லை. எந்த மீடியா சேனல் பார்த்தீங்கன்னாலும் இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இசை என்று சொல்லும் பொழுது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பது மாத்திரமல்ல, பாடுவதற்கு, அந்த பாடலை குறித்து பிரபலமாவதற்கு இந்த இசைக்கான காரியங்கள். இதே தான் நீங்கள் ஆவிக்குரிய சபைகளிலும் ஒரு காலத்தில் எழுப்புதல் கூட்டம் அதெல்லாம் முடிந்து நீங்கள் துதி ஆராதனை என்கிற பெயரில் இசை என்பது ஆவிக்குரிய சபையிலும் பாதிப்பு உண்டாக்கிவிட்டது. இசைக்கு என்ன பாஸ்டர் தப்பு? இசை தப்பு கிடையாது, பாடுவது தவறு கிடையாது. ஆனால் மிதமிஞ்சி இசையில் விழுவது சாத்தானின் வஞ்சகம். இது எப்படி? ஒரு வார்த்தை வாசிங்க. எசேக்கியேல் 28:13 வாசிங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் நாதஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நல்ல கவனிங்க. இந்த தள்ளப்பட்ட சாத்தான் அவன் தேவதூதனாக இருந்த பொழுது அவன் படைப்பை குறித்து வேதம் சொல்லும் பொழுது எப்படி சொல்லப்படுகிறது? அவனுடைய படைப்பில் என்ன இருந்துச்சான்? மேலவாதியங்கள் இருந்துச்சான், நாகஸ்வரங்கள். அதாவது இசைக்கு முன்னோடியாக இருந்தவன் இந்த லூசிஃபர். இவன் தேவதூதனாக இருந்த பொழுது இசையினால் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஆனால் இவன் தள்ளப்பட்ட பின்பு தன்னுடைய அந்த இசையினாலேயே உலகத்தை வஞ்சிக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபைகளில் சத்திய வசனங்களை விட இன்னைக்கு இசை அதிக முக்கியத்துவம் ஆயிடுச்சு. முதல்ல சபையில் 3 மணி நேரம் ஆராதனை என்று சொன்னால் அதிக நேரம் செய்தி நேரமாக இருக்கும். வசனங்களை ஜனம் கற்றுக் கொடுத்தார்கள். ஜனங்களும் அந்த நாட்களில் வசனத்தில் வளர்ந்திருந்தார்கள், வேத சத்தியத்தில் வளர்ந்திருந்தார்கள், உபதேசத்தில் வளர்ந்திருந்தார்கள். உலக கலாச்சாரங்கள் மாறினாலும், பாவ காரியங்கள் அநேகம் நெருக்கினாலும், ஐயோ இது பாவம் என்கிறதான ஒரு வெளிப்பாடு தரிசனங்கள் அவர்களுக்கு இருந்தது ஆவிக்குரிய ஜனங்களுக்கு. காரணம் சத்தியம் அதிகமாக விதைக்கப்பட்டுச்சு. இப்போ நவீன கால சபைகளில் செய்தி பகுதி குறுகிருச்சு. எது இப்போ அதிகமாயிருச்சு? ஆராதனை. அந்த ஆராதனை துதிக்கிறோமா? துதியும் கிடையாது. பாடல், இசை கருவிகள் அதிகமாக இருக்கணும், இசைக்கு நேரம் அதிகம் கொடுக்கணும். சபையில் ஆராதிப்பதில் இசைக்கருவி இல்லாமல் இருப்பது தவறு கிடையாது. இசைக்கருவி இருக்கலாம், ஆனால் இசை முக்கியத்துவம் ஆயிடக்கூடாது. இன்னைக்கு இருக்க தேவ பிள்ளையில பாருங்க, பாட்டு கேட்குற நிறைய விரும்புவோம். செல்ஃபோனாக இருந்தால் கூட ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு பல மணி நேரம் பாட்டை ரசிப்போம். வேதத்தை எவ்வளோ வாசிக்க கேட்டு பாருங்க. பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் பாட்டு கேட்க ரொம்ப விரும்புவோம். அது ஆவிக்குரிய பாடலாக இருந்தாலும் சரி, பாடல் கேட்க ரொம்ப விரும்புவோம். இன்னைக்கு இருக்கு வர பாடல்லாம் ஆவிக்குரிய பாடல்னே சொல்ல முடியாது. இசை இன்னைக்கு ஆவிக்குரிய ஜனங்களையும் மூழ்கடிச்சிருச்சு. அதுதான் பாபியோட குணாதிசயமாக இருந்தது. எப்போ சத்திய வசனத்தை கேட்பதை விட இசையை ரசிப்பது உங்கள் இருதயம் மயங்குகிறதோ,
அப்போ நீங்கள் பாபிலோனிய குணாதிசயத்துக்குள் வளர்றீங்கன்னு அர்த்தம். அவன் அன்பா சொல்லுகிறேன், சத்திய வசனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, சத்தியத்தை அதிகம் கேளுங்க, வசனங்கள் அதிகம் தியானிங்க. நீங்கள் வசனத்தை அதிகம் தியானிக்க உங்களுடைய ஆராதனை கர்த்தர் பிரியமாய் மாறும். அப்போ இந்த பாபிலோன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நகரமாக இருக்கும். இன்றைக்கும் பாருங்க, உலக ஜனங்கள் இசைக்கு அதிக முக்கியத்துவம். அதே போல இந்த யூரோப்பியன் நாடுகளில் அதிக இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை பார்க்கிறோம். ஆக இது எல்லாம் வரப்போகிற கடைசி கால பாபிலோனுக்கு அடையாளம். அடுத்து 23வது வசனத்தை வாசிங்க. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளனும் மணவாட்டியும் ஆனவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. நல்ல கவனிங்க, விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த கடைசி கால பாபிலோன் அது எப்படி உருவாகுமா? விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்துல பிரகாசிப்பதில்லைன்னா, இதுக்கு முன்னாடி விளக்கு வெளிச்சம் அதிகம், வெப்ப விளக்க பற்ற வைப்போம் ராத்திரி நேரங்களில். அப்போ இந்த பாபிலோன் நகரம் இரவு என்று கூட பாராமல் இரவையும் பகலாக்குகிற அளவுக்கு அநேக மின் விளக்குகளுக்கு மத்தியில் உல்லாச அரங்குகளை கட்டியிருக்கிறார்கள். ராத்திரி விருந்து, ராத்திரி கொண்டாட்டங்கள், ராத்திரி பொழுதுபோக்குகள், இது இந்த கடைசி கால பாபிலோன்ல பெருகும். இரவு பகல் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு மின் விளக்கில் எரிகிற சிற்றின்ப விடுதிகள், பொழுதுபோக்கு அரங்குகள், பகல் ராத்திரி என்று பாராமல் ராத்திரியிலும் அந்த பொழுதுபோக்கு அரங்குகள் களை கட்டி பறக்கும். அந்த அளவுக்கு இந்த பாபிலோன் நகரம் உல்லாசத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இன்றைக்கே பாருங்களேன், முக்கியமான சில நகரங்களில் நைட் கிளப் உண்டு, நைட்டு கொண்டாட்டங்கள் உண்டு, அரசாங்க அனுமதிகளோடு நடக்கிறதை பார்க்கிறோம், சிற்றின்ப விடுதிகளை பார்க்கிறோம். அதே போல தான் அந்த கடைசிகள் அந்த கிறிஸ்து நாட்களில் இந்த பாபிலோன் நகரம் அப்படி இருக்குமா? அதன் ஆளுகையில் வியாபார சந்தைகள் பெருகி கொண்டு இருக்கும். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, நாம் கடந்த நாட்களை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய கோபாக்கினை ஒரு பக்கம் அழிந்து போகிற ஜனங்கள் மேலே வெளிப்படுது. ஆனாலும் அந்த ஜனங்கள் தன் கிரியைகளை விட்டு மனம் திரும்பலையாம். என்ன கிரியை? தன் வேசித்தனங்களை விட்டு, தன் கொலைபாதங்களை விட்டு, தங்களுடைய பொல்லாத களவுகளை விட்டு, அருவருப்பான அசுத்தங்களை விட்டு மனம் திரும்பல. ஏன் அப்படின்னா, இந்த கடைசி கால பாபிலோன் நிமித்தம் ஜனங்கள் ராத்திரி பகல் என்று பாராமல் உல்லாசத்தில் இருப்பார்கள். ஒரு பக்கம் வேதனை, அந்த வேதனை மறப்பதற்கு உல்லாச விடுதிகள். ஆகவே ஜனங்களை பாவத்துக்குள் அடிமைப்படுத்துகிற அளவுக்கு இந்த மகா பாபிலோனை சத்துரு ஆளுகை செய்து கொண்டிருப்பான். சாதாரணமாகவே ஒரு மனுஷன்ட்ட அளவுக்கு மிஞ்சி பணம் வந்துட்டாலே இல்லாத பழக்கமெல்லாம் ஒட்டிடும். இந்த கடைசி கால பாபிலோன் பூமியின் வர்த்தகர்கள் எல்லாம் ஐஸ்வர்யவான்களாவார்கள். அந்த பாபிலோனால் வியாபாரம் கொடி கட்டி பறக்கும். எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொழுது பாவங்கள் பெருகும். அந்த பாவத்தின் நிமித்தம் சிற்றின்ப விடுதிகள், பொழுதுபோக்கு அரங்குகள், உல்லாச விடுதிகள், இவைகளில் போய் ஜனங்கள் தேவ கோபாக்கின் நிமித்தம் உண்டான வேதனையிலிருந்து மறப்பதற்கு பாவத்தை தண்ணீர் போல பருகுவார்கள். ஒரு பக்கம் செய்த பாவத்துக்கு தண்டனை, அதை மறப்பதற்கு இன்னும் பாவம். அதனால தான் கர்த்தரை தூஷிக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே இந்த பாபிலோன் நகரம் அது உல்லாச விடுதிகள், இரவு பகல் என்று ஆகவே தான் தூதன் சொல்கிறான், இனி விளக்கு உன்னிடத்தில் பிரகாசிப்பது இல்லை. ராத்திரிலாம் கொண்டாடுவான், ராத்திரிலாம் வியாபாரம் நடக்குமா? அதாவது அது குறிச்சில் ஆசிரியர் எழுதும் பொழுது, ஒரு பக்கம் ராத்திரியெல்லாம் பொழுதுபோக்கு அரங்குகளும் சிற்றின்ப விடுதிகள் இருக்கும், இன்னொரு பக்கம் பண ஆசை உள்ளவர் ராத்திரி வியாபாரம் பண்ணுவார்களாம். ராத்திரி யாரா வியாபாரம் பண்ணுவாங்களா? ஒரு முறை ஒரு இடத்துக்கு செய்தி கொடுக்கும்படி ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணி போய் கொண்டிருந்தேன். ஒரு காரில் கூட்டி கொண்டு போனாங்க. போகும்பொழுது மதுரையை தாண்டி நாங்கள் டிராவல் பண்ணுறோம். அது ராத்திரி நேரம், ஒரு 1 மணி 2 மணி இருக்கும். அப்போ என்னோட சகோதரர் சொன்னார், பாஸ்டர் இந்த மதுரைக்கு ஒரு பெயர் உண்டு, தூங்கா நகரம் அப்படின்னாரு. எதனால் அப்படின்னப்ப அவர் சொன்னார், இந்நேரம் ராத்திரி இந்த 1-2 மணிக்கும் மதுரை விழிச்சிருக்கும், மார்க்கெட்டுகள் இருக்கும், பொருள்களெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி நடந்து கொண்டு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு போனார். ராத்திரி 2 மணி அந்த இடமே பார்த்தீங்கன்னா பகல் சந்தையை போல, எல்லா காய்கறி கடைகள், பழக்கடைகள் வியாபாரம் போல வெளியே வைத்திருக்கிறார்கள், வாங்குகிறார்கள், இறக்குகிறார்கள் பொருட்களை ஏற்றல் வண்டிகளில். அது ராத்திரி என்றே இல்லாத அளவுக்கு லைட் வெளிச்சம், அந்த அந்த சாலையே ஒரு பகலை போல் இருந்துச்சு. அப்போ நினச்சி கொண்டேன், இப்போவே
ராத்திரி என்று பாராமலேயே வியாபாரம் பண்ணுகிறார் என்றால் அந்த கிறிஸ்து நாட்களில் பண ஆசையை ஜனங்களுக்குள்ள திணிப்பான் சாத்தான். அப்போ பண ஆசையினால வியாபார மயக்கத்தில் இருப்பார்கள். ஒரு பக்கம் பொழுதுபோக்கு, இன்னொரு பக்கம் வியாபாரம். இப்போவே பாருங்க, அநேக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவனை தேட நேரம் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பொழுதுபோக்கு, இன்னொரு கூட்டத்துக்கு பண ஆசையில் எப்போ பாரு வேலை, தொழில், பணத்தை சம்பாதிக்கணும். இப்போ பாருங்க, சபைகள் பூட்டப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு கூட்டத்துக்கு ஐயோ சபை பூட்டப்பட்டு இருக்குதே, தேவன் ஆராதிப்பதற்கு விடுதலை ஆராதிப்பு வாய்ப்பில்லை என்று கதறி ஜெபித்து கொண்டு ஒரு கூட்டம், இது ஆவிக்குரிய கூட்டம். இன்னொரு கூட்டம் எந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம் என்பதையே தெரியாமல் கிடைக்கிற நேரம் எல்லாம் சினிமாவுக்கும் பொழுதுபோக்குகளுக்கும் ஊர் சுற்றுவதற்கும் அல்லது அநேக சிற்றின்ப காரியம் நேரம் செலவழித்து ஒரு என்ஜாய் பண்ணுகிற நேரம். ஒரு கூட்டம் இப்படி பொழுதுபோக்கு நேரம் செலவழிக்குது. ஜெபிக்க நேரம் இல்லை, வேதவாசிக்க நேரம் இல்லை, எந்த நேரமும் நேரத்தையெல்லாம் என்ஜாய் பண்ணுவதற்கு. இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கவே நேரம் இல்லாத, தேவனை தேட நேரம் இல்லாத அளவுக்கு பணத்தை சம்பாதிப்பதற்கு தொழில், வியாபாரம், வேலை, பணம் சம்பாதிக்கணும் ஓடுகிற கூட்டம். இப்போவே இந்த கூட்டம் இப்படி இருக்குதுன்னா, இப்படிப்பட்ட கூட்டம் கட்டாய வரையில் கைவிடப்படும். இந்த கைவிடப்பட்ட கூட்டம் அந்த கிறிஸ்துவ நாட்களில் பொழுதுபோக்கு தான் முதலிடம், வியாபாரம் தான் முதலிடம். எப்படி இந்த கூட்டம் மனம் திரும்பும்? எச்சரிப்பின் சத்தங்கள் இருக்கிற இந்த நாட்களிலேயே பொழுதுபோக்கு விட்டு மனம் திரும்ப மனசில்லை, பணத்தை சம்பாதிப்பதுதான் முக்கியத்துவம் ஓடுகிற கூட்டம், மனம் திரும்ப மனசில்லை. இப்படிப்பட்ட இவர்கள் வரிகளை கைவிடப்படும் பொழுது எப்படி அந்த கிறிஸ்து நாட்களில் மனம் திரும்புவார்கள்? அந்த கிறிஸ்து நாட்களில் பாவம் செய்வதற்கு எல்லா வாசலும் திறந்திருக்கும். ஆகவே தான் பார்க்குறோம், விளக்குகள் இடத்துல அணைக்கப்படும். ஏன்னா அந்த கடைசி கால பாபிலோனில் ராத்திரி என்று கூட இல்லாதபடி உல்லாச விடுதிகள் இருக்கும். இன்றைக்கி அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை போடலாம், அன்றைக்கு அரசாங்கம் கட்டுப்பாடே கிடையாது. அன்றைக்கு அரசாங்கம் கொடுக்குற கட்டுப்பாடு என்னென்னா, ஆண்டவரை ஆராதிக்க கூடாது. அதான் அந்த கிறிஸ்தன் அரசாங்கம் கொடுக்குற கட்டுப்பாடு. பாவம் செய்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. பூமியின் வர்த்தகர்களுக்கு பணம் சம்பாதிப்பதே குறிக்கோள். ஆகவே தான் அப்படிப்பட்ட மனம் திரும்ப வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பாபிலோன் குணாதிசயம் உள்ளவர்களாக இருப்போமானால் நம்ம நிலைமை பரிதாபம். பாபிலோன் குணாதிசயம் பொழுதுபோக்கு, பணம் சம்பாதிக்கணும். வாழ்க்கையில் பணம் தான் முதலிடத்தில், தேவன் அல்ல. முதலிடத்தில் பணமும் பொழுதுபோக்குகளும். நம்ம எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு வார்த்தை வாசிங்க, மத்தேயு 6:33 வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது எதை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நம்ம எதங்க முதல்ல தேடணும் யோசித்து பாருங்க. இந்த நாட்களில் கர்த்தர் ஒருவேளை சபைகள் பூட்டப்பட்டாலும் ஆவியானவர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு தவறு செய்யும் பொழுது உணர்த்துகிறதான வசனங்கள், உணர்த்துகிற வார்த்தைகள், வேதத்தை வாசிப்பதற்கான வாய்ப்புகள், ஜெபிப்பதற்கான சமயங்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்கள் நம்ம எதை முதலிடத்தில் வச்சிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் சபை போறோன்னு சொல்றோம், ஆனால் எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லைங்க. ஆனால் செல்போன்லையும் சினிமாலும் எவ்வளவு மணி நேரங்கள். அதிகாலை எழும்பி ஜெபிக்க நேரம் இல்லை, ஆனால் ராத்திரியெல்லாம் நம்ம சினிமா, ராத்திரியெல்லாம் உல்லாச காரியங்கள், ராத்திரியெல்லாம் பொழுதுபோக்கு. ஒரு மணி நேரம் தேவ சுந்தரம் அமர்ந்து ஜெபிக்க தேவனை தேட நேரம் இல்லை. ஆனால் பணத்தை சம்பாதிப்பதுக்கு 24 மணி நேரமும் முழிச்சிருந்து பணம் 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 ஓடுகிற ஒரு கூட்டம். அதை குறித்து வேதத்தில் ஆண்டு சொல்லும் வார்த்தை சொல்றாரு பாருங்க. மார்க் 4:18-19 வாசிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். சபையில் இருக்கிற விசுவாசிகளோட தன்மையை குறித்து இயேசு ஊமைத்தான் விதைக்கிற ஊமை. அதில் சபைக்குள்ள ஒரு கூட்டம் இருக்குதான். அந்த கூட்டம் என்ன கூட்டம்னா, முள்ளினால நெருக்கப்பட்டு பலனற்று போகிற கூட்டம். பலனற்று போகிற கூட்டம்னா வரியில் கைவிடப்படுகிற கூட்டம்னு அர்த்தம். யார் வரியில் கைவிடப்படுகிறார்களாம்? முள்ளுகளினால் நெருக்கப்பட்டு அதனால் அவங்க ஆவிக்குரிய தன்மை இழந்து போகிறவங்க. என்ன முள்ளு? ஒரு பக்கம் உலக கவலை, அந்த கவலையினால தான் பணம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஐயோ எனக்கு வீடு இல்லையே, எனக்கு சொந்தமாக நிலம் கிடையாது, சொந்தமாக ஒரு வீடு இல்லையே, நகை இல்லையே, என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ண எவ்வளோ பணம் சேர்த்தணும், இன்றைக்கே வயிறவாயை கட்டி 24 மணி நேரமும் ஜெபிக்க நேரம் இல்லாமல் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எங்கே பணத்தை முதலீடு பண்ணுறது? ஜெபிக்கிறத குறித்து யோசிக்கிறது இல்லை, வருகைக்கு ஆயத்தமாக குறித்து யோசிப்பதில்லை. பணத்தை எப்படி பெருக்கிறது, பணத்தை எப்படி சேமிக்கிறது, எங்கே நிலம் வாங்குறது, எங்கே வீடு வாங்குறது, எங்கே நகை நட்டுகள் வாங்குறது, உலக கவலை. இந்த கவலை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களை நெருக்கி எழும்ப விடாது. அதாவது திட்டம் போட்டு வாழ்க்கையை நடத்துவது தவறல்ல, தேவனை குறித்த காரியம் சிந்திக்க நேரம் இல்லாமல் எப்பொழுதுமே உலக கவலையே இருந்துச்சுன்னா அது ஆபத்து. நம்ம ஒரு கவலை இருக்கணும். என்ன கவலை? ஆவிக்குரிய கவலை. ஐயோ நான் இன்னும் ஜெபிக்க பழகலையே, ரட்சகப்படி இத்தனை வருஷம் ஆகி முழு வேதத்தை ஒரு முறை கூட வாசிக்க, இந்த கவலை கிடையாது. இவ்வளோ வருஷம் வேலைக்கு போகிறேன், சொந்தமாக எனக்கு ஒரு வீடு இல்லை, ஒரு நிலம் இல்லை, நகநட்டு இல்லை, கார் இல்லை, எனக்கு வாகன வசதி இல்லை, எனக்கு எந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் இல்லை, இதுதான் கவலை. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் இருக்கிற கவலை இல்லையே, இது பரிதாபம். இன்னொரு முறை என்னவா? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதான் பொழுதுபோக்கு. ஐஸ்வர்யம் ஏராளமாக பெருகின உடனே அந்த மயக்கத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது. பலவிதமான காரணத்தை இச்சை. இந்த முள்ளுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் முடிவு பரிதாபம். அங்கே பாபிலோன் குணாதிசயம் என்ன? இச்சையும் ஐஸ்வர்ய மயக்கமும் உலக கவலையும் தான். அதனால தான் பாபிலோன் நகரம் ஒரு தூங்கா நகரம் போல வியாபாரமும் பொழுதுபோக்கு உல்லாச விடுதிகளும். இந்த சுவாபம் நமக்குள்ளே வராதபடி நம்ம காத்துக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். நமக்கு இருக்கிற ஒரே கவலை ஆவிக்குரிய காரியத்தை குறித்த கவலை, நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். ஆகவே இந்த பாபிலோன் அது உலகத்தை குறித்த சிந்தையுள்ள நகரம். அடுத்த பாபிலோனின் குணாதிசயம் என்னவாம்? அதே 18ஆம் அதிகாரம் 24. தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். தீர்க்கதரிசி ரத்தமும் பரிசுத்தவானுடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்ட. எவரிடத்துல? இந்த பாபிலோன் நகரத்தில். அப்போ இந்த பாபிலோன் குணாதிசயம் என்ன? இது பரிசுத்தவான்களுக்கு எதிரான பட்டணம். தேவனுக்காக, தேவனுடைய வசனங்களுக்காக சாட்சியாய் நிற்கிற மனிதர்களை கொலை செய்ய விரும்புகிற பட்டணம். இந்த பட்டணத்துக்கு உதவியாக இருக்கிறது தான் பாபிலோனிய சபை. அதான் வாஸ்தவம். வாசிங்க 17:6 வாசிங்க. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். இந்த பாபிலோனிய சபையை பார்த்தோம், இந்த ரோமன் கத்தோலிக்க சபைன்னு பார்த்தோம். அந்த சபை எப்படி இருந்துச்சா? பரிசுத்தவான்களை ரத்தம் சிந்துவதற்கு வெறித்தனம் பிடித்ததா இருந்ததாம். ஆகவே இந்த 18:24 வாசிக்கிறோம், பாபிலோன் நகரம் தீர்க்கதரிசியின் ரத்தத்தையும் பரிசுத்தவான் ரத்தத்தையும் சிந்தினது. இந்த பாபிலோன் நகரத்துக்கு இந்த பாபிலோன் சபை ஒத்தாசையாக இருக்கும். மத கோட்பாடு என்கிற பெயரிலே அநேக ரத்தம் சிந்தப்படும். பாபிலோன் குணாதிசயம் என்ன? தேவனுக்காக சாட்சியாய் நிற்கிறவர்களை எதிர்ப்பது பாபிலோனிய குணாதிசயம். ஒருவேளை உங்களுடைய குற்றங்கள், உங்கள் தவறுகள், உங்கள் பாவங்களை குறித்து எச்சரிக்கிற தேவ பிள்ளைகள் மேலே உங்களுக்கு எரிச்சல் வருதுன்னா அது பாபிலோன் குணாதிசயம். அந்த சுவாபத்தை மாற்றிடுங்க. உங்கள் தவறுகளை எச்சரிக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் நல்ல ஆலோசனை கொடுக்குற யாராக இருந்தாலும் சரி, அவர்களை கனப்படுத்தி அந்த வார்த்தைகள் கீழ்ப்படிங்க. அதான் ஆவிக்குரிய சுவாபம். பாபிலோன் எப்பொழுதுமே தேவ பிள்ளைகளுக்கு தேவ சத்துக்கு எதிர்த்தான் இருக்கும். நாம் எப்படி கொஞ்சம் யோசிப்போம், எனக்குள்ள பாபிலோன் குணம் இருக்குதா, ஆவிக்குரிய குணம் இருக்குதா? உங்கள் தவறுகள் அல்லது நீங்கள் வளர வேண்டிய விதம் அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு குறைபாடுகள், இவர்கள் எச்சரிக்கிற ஊழியர்களானாலும் சரி, எச்சரிக்கிற தேவ பிள்ளைகளானாலும் சரி, அவர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறீங்களா அல்லது எச்சரிக்கிறவங்களை உங்களுடைய தள்ளுறீங்களா? இந்த பாபிலோன் எப்பொழுதுமே யாரெல்லாம் தேவனுக்காக நிற்கிறார்களோ அவர்களை தள்ளும். யாரெல்லாம் உல்லாசத்துக்கும் தங்களோட அருவருப்புகளுக்கும் சாதகமாக இருக்கிறார்களோ அவளை அரவணைக்கும். நீங்கள் செய்கிற தவறுகளை அங்கீகரிக்கிற ஜனங்களை உங்கள் அருகில் வைத்துக்கொண்டு உங்கள் தவறுகளை எச்சரிக்கிறவர்களை நீங்கள் உங்களை விட்டு தூரப்படுத்துவீர்களானால் நீங்கள் பாபிலோனின் சாயலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் முடிவு நியாய தீர்ப்புங்கிறத மறந்துடாதீங்க. எப்பொழுதுமே உங்கள் தவறுகளுக்கு முகஸ்துதி பாடுகளை பக்கத்தில் வைக்காதீங்க. ஒரு சின்ன தவறானாலும் உங்கள் முகத்தை பார்த்து இது தவறு, இந்த வார்த்தை நீ பேசின தப்பு, இந்த சுவாபம் இருக்கிற தப்பு, நீ எடுத்த தீர்மானம் தப்பு, நீங்கள் ஜெபிக்காமல் வாழ்கிறது தப்பு, நீ கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்கிற காரியம் தப்பு, உங்களுக்கு வருகிற வருமானம் தவறு என்று உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுகிற தேவ பிள்ளைகளை நீங்கள் அங்கீகரித்து நீதிமான் தலையை கொட்டும் பொழுது உங்கள் தலை அது என்னை போல ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால்
நீங்கள் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுதான் இந்த பாபிலோனுடைய குணாதிசயங்கள். கடைசி காலத்தில் எழும்புகிற இந்த பாபிலோன் விக்கிரக ஆராதனையும் அசுத்தம் நிறைந்த பட்டணமாக இருக்கும். உலக வியாபார சந்தையாக முழு உலகத்தையும் கட்டுப்படுத்துகிற ஒரு வியாபார சந்தையாக இருக்கும். மாத்திரமல்ல, இது இசைக்கும் உலக ஜனங்களை மயக்குகிற அந்த இன்னிசைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற பட்டணமாக இருக்கும். மாத்திரமல்ல, பொழுதுபோக்குகளுக்கும் பணத்தை சம்பாதிப்பதற்கும் ஜனங்களை வஞ்சிக்கிறதான ஒரு பட்டணமாக இந்த பாபிலோன் பட்டணம் இருக்கும். மாத்திரமல்ல, தேவ ஜனங்களுக்கு எதிரான பட்டணமாக இருக்கும். இதான் இந்த கடைசி கால பாபிலோனுடைய குணாதிசயம். அடுத்து இந்த கடைசி கால பாபிலோன் வீழ்ச்சி எப்படி இருக்கும்? 18ஆம் அதிகாரம் 8-10 வரை வாசிங்க. ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையிலே உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். அதாவது முழு உலகத்தையும் வியாபார ரீதியாக கட்டுப்படுத்துவதற்கு அந்தி கிறிஸ்துவால் பயன்படுத்தப்பட்ட உலக வியாபார சந்தையாயிருக்கிற இந்த கடைசி கால பாபிலோனை கர்த்தரே அழிக்கிறார். அப்படிதான் 8ஆம் வசனத்தில், இந்த பட்டணத்துக்கு தேவன் கொடுக்கிற நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் தேவனாக கர்த்தர் வல்லமை உள்ளவர். இந்த பட்டணத்தை கர்த்தர் நியாயந்திருக்கிறார். எப்படி நியாயந்திருக்கிறாருன்னா, அந்த பட்டணமானது அக்கினியினால் அழிகிறதாம். ஒரு பட்டணம் அக்கினியினால் கொழுந்து விட்டு எரிந்து அழிகிறது அப்படின்னா ஒருத்தமை பற்ற வைத்த அல்ல. இது அக்கினியில் எரிகிற என்ன அர்த்தம்னா, அணுகுண்டு இந்த பட்டணத்தை தாக்கும். எப்பொழுது அப்படின்னா, இந்த வியாபார சந்தையான மகா பாபிலோன், கடைசி கால பாபிலோன் எப்போ அழியும்? அந்தி கிறிஸ்தன் ஆளுகை முடியும் பொழுது. ஆக அந்தி கிறிஸ்தன் ஆளுகை முடியும் பொழுது ஒரு மகாபெரிய யுத்தம் நடக்கும். ஆண்டவர் இயேசுவுக்கும் அந்தி கிறிஸ்தன் தலைமையில் இருக்கிற இராணுவத்துக்கும் அர்மகதோன் என்கிற இடத்துல யுத்தம் நடக்க போகிறது. அந்த யுத்தத்தில் உலக நாடுகள் பயன்படுத்துவது அணுகுண்டாக இருக்கும். ஆகவே தான் கடை நாட்களில் சொன்னேன், இனி அடுத்த ஒரு உலக மகா யுத்தம் வருமானால் எல்லா நாடுகளும் அணுகுண்டுகளை பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அப்போ இயேசுவோடு உண்டாகிறதான அந்த அர்மகதோன் யுத்தத்தில் முழு உலகமும் இயேசுவையும் அவரோடு இருக்கிறதான மனவாட்டி சபையையும் அந்த தூதர் கூட்டத்தையும் அழிப்பதற்கு உலக நாடுகள் அணுகுண்டுகளை பயன்படுத்தும். அந்த அணுகுண்டுகள் விழுந்தது நிமித்தம் இந்த யுத்தம் அர்மகதோன் இடத்துல நடக்குது, மெகிதோன் பள்ளத்தாக்கு நடக்கிறது. ஆனால் வீசப்பட்டதான அந்த அணுகுண்டுகள் விழுந்ததினால் இந்த கடைசி கால பாபிலோன் கொழுந்து விட்டு எரிந்து அழியும். அப்படி அழியும் பொழுது நீங்கள் 9ஆம் வசனம் 16 வரை வாசித்து பாருங்க. அந்த உலக சந்தை பாபிலோனோடு உலக சந்தையோடு வியாபார ரீதியாக ஐக்கியமித்தான வர்த்தகர்கள் புலம்புவார்களாம். அவங்க வியாபாரமான பொருட்களெல்லாம் காண்பித்து, ஐயோ இப்படிப்பட்ட பொருட்களை உன்னிடத்தில் வியாபாரம் செய்தோமே, உன்னால்தான் நாங்கள்லாம் பெரிய மில்லியனர் ஆனோம். ஆனால் இப்போ நாங்கள் யார்கிட்ட போய் வியாபாரம் பண்ணுவோம்? எங்கள் ஆடுகள் மாடுகள், எங்கள் சல்லாக்கள் குல்லாக்கள், எங்கள் ரத்தாமரங்கள், எங்களுடைய மிருகச்செடி, இதெல்லாம் யார் வாங்குவான்? நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த நாட்களும் அதுதான் வியாபார பொருள். இன்றைக்கி என்ன சொல்லியிருப்பான்? அவன் எலக்ட்ரானிக் பொருள், எலக்ட்ரிக்கல் பொருள், இப்படி இருக்கிற இப்போ நவீன பொருட்கள் சொல்லி இதெல்லாம் எப்படி வியாபாரம் பண்ணுவேன்? பூமியின் வியாபாரிகள் இந்த பட்டணத்தை அழிவை கண்டு புலம்புவார்களாம். அதாவது அர்மகதோன் யுத்தத்தை நடக்கும் பொழுது முழு உலகம் அங்கே இல்லை, இராணுவம் தான் அங்கே இருக்குது. மற்ற ஜனங்கள் பூமியில் பரவி இருப்பார். அவர்கள் இந்த மகா பாபிலோன் அழிவை கண்டு புலம்புவார்களாம். அதே போல் 17 - 19 வரை வாசித்தீங்கன்னா, கடலில் பிரயாணம் பண்ணுகிற கப்பல்கள் இருக்கிற மாலுமிகள், கப்பல் பிரயாணிகள் அந்த மகா பாபிலோன் அழிவதை பார்த்து புலம்புவார்களாம். ஐயோ எவ்வளோ செழிப்பான பட்டணம் இது, இந்த பட்டணத்தை எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள், ஐயோ இவரெல்லாம் அழிந்து போகிறார்களே என்று புலம்புவார்களாம். எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய நியாய தீர்ப்பு பாரபட்சமற்றது. தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய கிரியைகளுக்கும் தேவ ஜனங்களுக்கும் எதிர்த்து நிற்கிற யாராக இருந்தாலும், எந்த பட்டணமாக இருந்தாலும் கர்த்தர் நியாயம் தீர்க்க வல்லமையுள்ளவர்.
இன்னைக்கு அநேகர் ஜனங்களை வஞ்சிக்கும்படி பிரசங்கிக்கிறார்கள். கர்த்தர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், ஒருவரின் நரகத்தில் தள்ள மாட்டார், ஒருவரின் நியாயம் தீர்க்க மாட்டார். இவர்கள் எல்லாமே வஞ்சிக்கிற சாத்தானின் கள்ள தீர்க்கதரிசன ஆவிகள். எபிரேயர் 12:28 வாசித்து பாருங்க. பயத்தோடும் பக்தியோடு கர்த்தர் பிரியமான ஆராதனை செய்ய கடவோம். 29 வாசித்து பாருங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே. 1 யோவான் 4:8 வாசித்து பாருங்க. நம்முடைய தேவன் அன்பாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அன்பாய் இருக்கிறவர். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்புள்ளவர் தான், அதே சமயம் பட்சிக்கிற அக்கினி. யாருக்கு அன்புள்ளவர்? தான் செய்த பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி தேவ கிருபை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் பரிசுத்தமே வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று தாவீதை போல 51ஆம் சங்கீதத்தில் கதறின தாவீதை போல பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புகிற ஜனங்களுக்கு அவர் அன்பின் தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், மன்னிக்கிற தெய்வம். அதே சமயம் சவுலை போல 85 ஆசாரியர்களை கழுத்தை அறுத்து கொன்றதை கூட உணராமல், குறி சொல்லுகிறவர்களையும் மாந்திரிக மன்னர்களையும் தேடி ஓடினதை உணராமல், தேவனை விட்டு விலகி போனதை உணராமல் இருந்த சவுலுக்கு ஒரு பட்சிக்கிற அக்னியாக இருந்தது போல, பாவத்தொட்டு மனம் திரும்பாதவர்களுக்கு பட்சிக்கிற அக்னி. கர்த்தருடைய வருகையோ அல்லது மரணமோ அதான் நம்முடைய எண்ட். அது வரைக்கும் நம்முடைய கிருபை நமக்கு இருக்கும். அந்த நம்முடைய மரணமோ அல்லது கர்த்தருடைய வருகை எது முந்திக் கொள்ளுகிறதோ அது வரை இருதய கடினம் உள்ளவர்களாய் மனம் திரும்பாமல் இருந்தால் நியாயத்தீர்ப்பு கட்டாயம் உண்டு. ஆகவே தான் சொல்லுகிறேன், அந்த நியாயத்தீர்ப்போடு நாம் அழியாதபடிக்கு இன்றைக்கி மனம் திரும்புவோம், வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த கடைசி கால பாபிலோன் எரியும் பொழுது வியாபாரிகள் கதறுகிறார்கள், மாலுமிகள் கதறுகிறார்கள். இப்போ வாசிங்க 20ஆம் வசனம். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து கலிகூருங்கள், அவளை குறித்து கலிகூருங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். ஒரு தூதன் சொல்றான், ஒரு பக்கம் உலகம் எல்லாம் கதறுது, ஆனால் ஒரு தூதன் சொல்றான், பரலோகமே பரிசுத்தவான்களே கலிகூருங்கள். உலகத்துக்கு தான் அந்த நியாய தீர்ப்பு வேதனையா இருந்தது. ஆனா தூதன் சொல்றான், பரலோகத்தின் பரிசுத்தவான்களே நீ கலிகூரு, கர்த்தர் நியாயம் செய்தார். உலகத்தை பாழ்படுத்தி கொண்டிருந்த, உலகத்தை ஜனங்களை உல்லாசத்துக்குள்ளும் அருவருப்பான ஆபாசத்துக்குள்ளும் நடத்தின இந்த மகா பாபிலோனை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். 21ஆம் வசனம். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய ஏந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். அதாவது இன்னொரு தூதன் பெரிய எந்திர கல்லுக்கு ஒத்த ஒரு கல் எடுத்து சமுதிரத்தில் போடுறான். போட்ட உடனே அந்த கல் மெதுவாலாம் இறங்காது, போட்ட உடனே ஒரே செகண்ட்ல அனுசிதரும் கீழே போகும். அது போல இந்த மகா பாபிலோன் சீக்கிரம் விழுந்து போகும். அது எதை குறிக்கிறது என்றால், சாதாரணமான நெருப்பு இப்போ காட்டு தீயெல்லாம் பரவதை பார்க்கிறோம். அதுபோல் ஒரு நகரம் பற்ற வைத்து எறிந்தால் அது மெதுவாக எரியும். ஆனால் இப்போ ஒரே நல்ல வேகமாக சாம்பலாவது காரணம் அங்கு போடுகிற அந்த அணுகுண்டி நிமித்தம் அந்த கந்தகமும் அக்னியும் அந்த நகரை பாழாக்கி சுட்டரித்து போடும். வெகு வேகமாய் வளர்ந்த கடைசி கால பாபிலோன் வெகு சீக்கிரமாய் அழிந்து போகும் என்பதை கர்த்தர் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். அதே போல அந்திகிறிஸ்து நாட்கள் முடிவிலே அது நடக்கும். கடைசியாக இந்த அதிகாரத்தில் விசேஷமான வார்த்தை இந்த மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 4வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். நல்ல கவனிங்க. இது முந்தின 3 வசனத்தில் மகா பாபிலோன் விழுந்தது என்று ஒரு தூதன் சொல்லுகிறான். அதுக்கு இடையில இந்த பாபிலோன் விழப்போகிறது என்பதை குறித்து, அல்லது பாபிலோன் விழுகிறதுக்கு முன்னதாக ஒரு சத்தம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது. என்ன சத்தமாம்? என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு, எவளுடைய பாவங்களுக்கு? இந்த பாபிலோனின் பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் முடிகிற கடைசி காலகட்டம். கடைசியாக பாபிலோன் நகரம் அழிய போகுது. அழியறதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேட்குது. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்களே, அந்த பாபிலோனுடைய பாவங்களுக்கு உட்பற்றாதீங்க. அவளுக்கு உண்டாக போகிற வாதில் நீ அழிஞ்சிடக்கூடாதுன்னா அவளை விட்டு வெளியே வா, அவள் பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வா. அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த கடைசி காலத்தில் கூட ஒரு கூட்டத்தை அழைக்கிறார். நீ இப்போ மனம் திரும்பணும், ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இரக்கம் பாருங்க, எவ்வளவு ஒரு
ஒரு இரக்கமுள்ள இருதயம் பாருங்க அவருது. அவர் நியாயத்தீர்ப்பை முன்குறித்து விட்டார். அவர் நியாயம் தீர்க்க போறாரு. ஆனால் நியாயம் தீர்க்கிற தேவன் கடைசி வினாடி வரைக்கும் அவர் போராடுகிறவர், கடைசி வினாடி வரைக்கும். ஆனால் என்ன வேதனைன்னா, இந்த காலகட்டத்தில் கூட மனம் திரும்புவதற்கு ஒருத்தருக்கு இருதயம் இல்லை. தேவன் கதறுகிறாரு, அந்த பாபிலோன் வெளியே வான்னு சொல்லி. ஆனால் ஜனங்கள் ஐயோ பாபிலோன் அழிகிறதேன்னு புலம்புறான். அப்போ எவ்வளோ இருதய கடினம் இருந்திருக்கும் பாருங்க. ஜனங்கள் இருதய கடினமாக இருந்தாலும் கர்த்தர் மன்னிக்கிற இருதயம் உள்ளவராகவே இருக்கிறார். இப்பொழுதும் அவர் அழைக்கிறார். கருமையானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தேவனுடைய தூரம் போயிருக்கலாம், இன்னைக்கு கர்த்தர் அழைக்கிறார். ஒருவேளை உங்கள் அழைப்பை மறந்து, உங்கள் மேலே இருக்கிறதான தேவ திட்டங்களை மறந்து, ஆதி நாட்கள் நீ கர்த்தருக்குள் இருந்த வைராக்கியங்களெல்லாம் மறந்து, இன்றைக்கி ஒருவேளை நீ மனம் போன போல் ஓடிக்கொண்டிருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடலை. இன்னைக்கு சில பேர் புலம்புறது உண்டு, அவ்வளோதாங்க, ஒரு காலத்தில் நான் ஆண்டு ஊழியம் செஞ்சேன், ஒரு காலத்தில் நல்ல ஜோமலாம் பண்ணேன், இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. இனி நான் எங்கே திரும்பி இந்த வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி நான் எங்கே எழும்பி வந்து திரும்ப, அதெல்லாம் நடக்கிற காரியங்களா, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இனி எங்கே மாற போகிறேன். ஒருவேளை உடைந்து ஒரு இருதயத்தில் இருந்திருக்கலாம். நீங்கள் எந்த நிலைமையிலும் தள்ளப்பட்டிருந்தாலும் நீங்கள் மனம் திரும்ப ஆயத்தமாக இருந்தால் உங்களை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை வாசிங்க, லூக்கா 19:41-42 வாசிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு வருகிறார். அங்க பார்த்து கண்ணீர் விடுகிற எருசலேமை பார்த்து எவ்வளோ ஒரு பரிதாபம் பாருங்க. எந்த எருசலேமை பார்த்து? அந்த எருசலேம் சிலுவையில் அறைய போகுது. இப்போ கொஞ்ச நேரத்தில், இன்னும் ஒரு சில நாட்கள் சிலுவையில் அறைய போகிற பட்டணம் எருசலேம். ஆனால் எருசலேம் பார்த்து அழுது சொல்றாரா, எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏதுவான அறிந்திருந்த நலமாயிருக்குமே. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போவாகி நீ மனம் திரும்புவதற்கு உன் இருதயம் உணர்வுள்ளதாக இருந்தால் எவ்வளோ நலமாக இருக்கும். உன் பாவத்தை உணர்கிற இருதயம், மனம் திரும்ப வேண்டும் என்கிற இருதயம், உனக்கு இருதயம் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அது கண்களுக்கு மறைவாக இருக்கிறதே. எருசலேம் ஜனங்களுக்கு கர்த்தர் பரிதாபப்பட்டார். யார் இந்த ஜனங்கள்? அதை லூக்கா 13:34 வாசிங்க. எருசலேமே, 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போய். நல்லா கவனிங்க, எந்த பட்டணத்தை கண்ணீர் விடுறார் பாருங்க. தீர்க்கதரிசிகளை கொலை செய்த பட்டணம் எருசலேம். எத்தனையோ முறை கர்த்தர் அழைத்து அரவணைக்க பார்க்கிறார், ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத பட்டணம் எருசலேம். இவ்வளோ இறுதி கடினமாக இருந்தாலும் ஆண்டவர் இறுதித்தை பாருங்க, திரும்ப திரும்ப அழைக்கிறாரு. நீங்கள் என்னதான் அவருடைய தூரம் போனாலும் உங்களை விட்டுறதுக்கு அவர் மனசு இல்லை. நீங்கள் எவ்வளவுதான் துணிகரமாய் பாவம் செய்து நீங்கள் அவரை அசட்டை பண்ணி ஓடிட்டே இருந்தாலும் உங்களை விட்டு விலக ஒரு மனசு இல்லை. உங்களை திரும்ப அழைக்கிறான். இந்த கருமையானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாகி ஒருவேளை ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போயிருக்கலாம், இல்லை ஆரம்பத்துக்குள்ள வைராக்கியங்களை இழந்து, ஆரம்ப ஊழியங்களை இழந்து, தேவனுக்காய் வாழ்ந்ததான பரிசுத்த ஜீவியத்தை இழந்து, அநேக அருவருப்புகளில் சிக்கி கொண்டவர்களாய், என்னால் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியல, இனி அவ்வளோதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, என் ஊழியமெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி எழும்ப முடியாது, என்னை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று கூட உங்கள் இருதயம் இன்னைக்கு உடைந்து போயிருக்கலாம். இப்பவும் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், நான் திரும்பவும் என் சட்டைகளின் கீழே உன்னை மறைத்துக்கொள்ள விரும்புகிறேன். உன் சமாதானத்துக்கு ஏதுவான இன்றைக்கு நீ அறிந்து கொண்டு நீ மனம் திரும்ப ஆயத்தமாக இருந்தால் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். தேவன் விரும்புகிறதெல்லாம் 2 காரியம். ஒன்று, உன் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி அவர் உண்மையாக நேசிக்க ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். உன் பாவத்துக்கெல்லாம் மனம் திரும்பி உண்மையாக நேசிக்கணும். நான் செய்தெல்லாம் பாவம் தான் ஆண்டவரே, என்னால் விட்டு வெளியே வர முடியல தான், ஆனால் நான் உணர்றேன் நான் செய்த காரியம் பாவம்னு சொல்லி எனக்கு கிருபையை தாங்க. நீ மனம் திரும்ப ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். 2வது, இந்த பாபிலோனி கலாச்சாரங்களை விட்டு விலகுவதற்கு உன்னை அர்ப்பணிக்கணும். இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த கலாச்சாரம் எனக்கு வேண்டாம், இனி நான் இந்த கலாச்சாரத்தை விரும்ப மாட்டேன். ஒரு அர்ப்பணிப்பு. முதல்ல செய்த பாவங்களுக்கு மனம் திரும்பு. 2வது, பாபிலோனி கலாச்சாரம் வெறுத்து
இனி ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருந்தால் உங்களை வெளியே அழைத்து உங்களை சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை வருகைக்கு ஆயத்தமாக்க கர்த்தர் உண்மையிலவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவை கடைசி கால பாபிலோன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரிய நிமித்தம் அந்தி கிறிஸ்தின் வியாபார சந்தையாக இருந்த இந்த பாபிலோன் கர்த்தரால் நியாயந்திருக்கப்பட்டது. இன்றைக்கி அந்த வியாபார சந்தை ஆயத்தமாயிட்டே இருக்குது. ஏற்கனவே சொன்ன இந்த வியாபார சந்தையினுடைய 2 கண்ணு, ஒன்று உல்லாசம், இன்னொன்று பணம். இன்றைக்கி இருக்கிற ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் பாருங்கள், ஒரு பக்கம் உல்லாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், 2வது பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உள்ள கூட்டமைப்பு. இன்னைக்கு வியாபார சந்தை ஆயத்தமாயிடுச்சு. ஆனால் அந்த பாபிலோனுக்கு கர்த்தர் நியாயத்தீர்ப்பை வைத்திருக்கிறார். அந்த நியாயத்தீர்ப்பை நாம் தப்பித்துக் கொள்வதற்கு இன்றைக்கி மனம் திரும்புவோம், வருகைக்கு ஆயத்தமாவோம், இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ள ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லார் கண்களை மூடி, நம்ம எல்லார் கண்களை மூடி ஒரு நிமிடம் எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் கடைசி கால பாபிலோன் அழிவுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. கடைசி கால பாபிலோன் அது அழிவுக்கென்றே தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாபிலோன் குணாதிசயங்களை நாம் பார்த்தோம். அந்த குணாதிசயம் நமக்குள்ள வேணாம் பிரியமானவர்களே. பாபிலோன் என்று சொன்னாலே உல்லாசமும் பண ஆசையும் நிறைந்தது பாபிலோன். ஒருவேளை தேவனை தேட நேரம் இல்லாமல் பொழுதுபோக்குக்கும் பணத்தை சம்பாதிப்பதே வாழ்க்கை நீ ஓடிக்கொண்டிருப்பீங்கன்னா நீ மனம் திரும்பபடி கர்த்தர் அழைக்கிறான். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போம். எல்லார் கண்களை மூடி உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் முதலிடம் இருக்கிறாரா, அல்லது உல்லாசமான காரியங்கள், பொழுதுபோக்கு, சிற்றின்பம், மாம்ச இச்சைகள் முதலிடத்தில் இருக்கிறதா? தேவனை குறித்த ஆவிக்குரிய காரியங்கள் முதலிடத்தில் இருக்குதா? அல்லது உலக பிரகாரமான பணம், உலக பிரகாரமான ஆடம்பர வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் இருக்குதா? கொஞ்சம் நிதானித்து தேவராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரை தேட ஒப்பு கொடுப்போம். எல்லார் கண்களை மூடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் வருகை மிகவும் சமீபம். வருகைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ராஜா, இந்த நாளில் பாபிலோன் கடைசி கால வியாபார சந்தையாக எழும்ப போகிற பாபிலோன் எங்கள் ஆயத்தமாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த பாபிலோன் குணாதிசயங்கள் இன்றைக்கு வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த பாபிலோன் நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. இந்த நாளில் எங்களை நிதானித்து இந்த பாபிலோன் குணாதிசயங்களுக்குள்ளே வெளிப்படாதபடி நாங்கள் ஆவிக்குரியவர்களாய், ஆவிக்குரிய எருசலேமாய், பரம எருசலேமாய் நாங்கள் வாழைகள் ஒப்பு கொடுக்கிறோம். வருகைக்கு ஆயத்தமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட உதவி செய்யும். கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.